ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெய்ஹபுக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா வித் ஏஜ் கேப். அண்ட் பிஃபோர் தட் ஹெட்செட் மஸ்ட் காய்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கன்னு பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போகலான்டா. இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கீங்க. அண்ட் இப்போ உங்களுடைய ஏஜும் 13 ஆகுது. அண்ட் உங்கள் அப்பா இருக்கார் இல்லையா, உங்களுடைய அப்பாவுடைய தங்கச்சி பையன்தான் நம்ம கிம் தயாங். அண்ட் உங்கள் அம்மாவுடைய அண்ணன் பையன்தான் ஜெய்ஹோப். 2 பேருமே உங்களுக்கு முறை தான். பட் ஜெய்ஹோப்புக்கும் உங்களுக்குமே 10 years ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கும் வீக்குமே சேம் ஏஜ். உங்களுக்கு 13, அவருக்கும் 13. நீங்கள் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க அண்ட் ஒரே கிளாஸ். இவ்வளோ நாள் கொஞ்சம் வெளியே படிச்சுட்டு இருந்திருப்பார் சிட்டி சைடில். இப்போ அவர் உங்கள் ஊருக்கே, அதாவது நீங்கள் எல்லாருமே ஒரே ஊரில் தான் இருக்கீங்க, அங்கேயே வந்துட்டார். அங்கேருந்து ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டார். அண்ட் இப்போ உங்கள் ஸ்கூல்லையே ஜாயின் பண்ணிட்டார். அண்ட் உங்கள் கிளாஸும் கூட. அண்ட் நீங்கள் ரொம்பவே நல்லா படிக்கிற குழந்த, டாப்பர் நீங்கள் ஸ்கூலில். 8th ஸ்டாண்டர்ட்லேயும் டாப்பர் இருப்பாங்க இல்லையா, அந்த டாப்பர் தான் நீங்கள். அண்ட் வியுமே நல்லா படிப்பார். பட் அந்த டாப் ரேங்க்கில் அவரால் வர முடியல. ஓகே, இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் பரபரப்பாக ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. அம்மா, நான் சொன்ன ஃபுட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களாம்மா, சமைச்சு முடிச்சிங்களா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டே உங்கள் பெட்ரூம்லேருந்து கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவோ, இருமா நான் ரெடி பண்ணிட்டு தாம்மா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரமாக நீங்கள் ரெடி பண்ணுவீங்க, சீக்கிரமாக ரெடி பண்ணி முடிங்களா அப்படின்ட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு பேசிகிட்ருக்கீங்க உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மாவோ கேட்குறாங்க, ஏன் உனக்கு இந்த சாப்பாடு நீ சாப்பிட மாட்டியே, உனக்கு இது பிடிக்காதில்ல, உனக்கு இது சாப்பிட்டா அலர்ஜி ஆகிடும்னு உனக்கே தெரியுமா, எதுக்குமா உனக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களுமே, அம்மா அது கிம் டேயாங்க்கு ரொம்ப பிடிக்குமா, என் டேக்கு அந்த ஃபுட்டுன்னு ரொம்ப பிடிக்கும், அவன் கூட நானும் சேர்ந்து சாப்பிடுவேன்ல, ஏன்னா அவன் கூட இந்த ஃபுட்டு நீங்கள் சமைச்சு கொடுக்கும் பொழுதெல்லாம் அவன் அவன் கூடவே சேர்ந்து சாப்பிட சொல்கிறாம்மா, அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா சமைக்க சொல்கிறேன் உங்களை, அவனுக்கு பிடிக்கும்ல, அவனுக்காக தான் நான் இதெல்லாமே சமைக்க சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவோ, உனக்கு அலர்ஜி இருக்குதுன்னு தெரிஞ்சுமே நீ இந்த சாப்பாடு சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. அம்மா, என் டேக்கு அது ரொம்ப பிடிக்குமா, நான் அவன் கூட சேர்ந்து சாப்பிட்றது, அதுக்காக அம்மா நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மாவை அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு லிட்ரலி மனசே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபுட், இப்போ அவங்க அம்மா சமைக்கிற ஃபுட்டு வீட்டில் இதுவரையுமே நீங்கள் பிறந்து கொஞ்ச நாள் சமைச்சிருப்பாங்க. அண்ட் எப்போ அந்த ஃபுட்டு நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ, அதுக்கப்புறமாவே உங்கள் வீட்டில் அந்த ஃபுட்டு சமைச்சே இருக்க மாட்டாங்க இவ்வளோ நாளுமே. அண்ட் இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட 8th ஆஃப் இயர் முடிச்சிட்டிங்க. இப்போ ஆஃபெலி அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் டேட்டை எப்போ வந்தாரோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஃபுட்டு அவருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு வீட்டில் சமைக்க சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணி அடம் பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைக்கு, வீட்லேயே நான் உண்ணாவிரதம் இருக்கேன்டா, நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன்டா, கடையடைப்பு அந்த மாதிரியெல்லாம் பண்ணி உங்கள் அம்மாவை ரொம்ப கம்பல் பண்ணி சமைச்சு தர சொல்லியிருப்பீங்க. அதுக்காக தான் உங்கள் அம்மாவும் இப்போது லிட்ரலி வீக்லி 3 to 4 times நீங்கள் அவருக்காக இந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவீங்க லஞ்சுக்கு. அவங்களுமே மனசே இல்லாமல் ஒரு அரை மனசாக சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சமைச்சு உங்கள்கிட்ட கொடுத்து விடுவாங்க. அதோடு உங்களுக்கு இன்னொரு பாக்ஸும் வேறு உங்களுக்கு அலர்ஜி இல்லாத ஃபுட்டாக பார்த்து அதுவும் சமைச்சு கொடுப்பாங்க. பட் நீங்கள் அந்த அலர்ஜி இல்லாத ஃபுட் அதுவும் சாப்பிட மாட்டீங்க. இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த டைமில் உங்கள் அம்மாவும் நினச்சி பார்க்குறாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்டா. அது என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, ஒரு நாள் டேயாங் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார். நீங்கள் மேலே உங்கள் ரூமில் இருந்திருப்பீங்க. லிட்ரலி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே ஹாலில் உங்கள் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் பெட்ரூமில் இருக்கீங்க. அந்த டைமில் டேயாங் உள்ளே வந்திருப்பார். உங்கள் அம்மாவும் பார்த்துட்டு, அத்தை தானே உங்கள் அம்மாவும் இருக்குது, அவங்களையுமே பார்த்துட்டு, வாப்பா, என்ன விஷயம்ப்பா, ஏதாச்சும் வேண்டுமா, வீட்டுக்கு வந்திருக்கவா, உட்காரு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவருமே, இல்லை வேண்டாம் அத்தை, நான் சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. சொல்லுப்பா என்ன விஷயம்,
அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவருமே சடனாக கேட்குறாரு, அத்தை ஒயனுக்கு என்ன சாப்பாடு வந்து அலர்ஜி அப்படின்ட்டு. அது கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு வந்து லிட்ரலி ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டால் இப்படி ஒரு மாதிரி ஆகும் இல்லையா டக்குன்னு. அதுக்காகவே அவங்களே எதுக்குப்பா கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அவருமே இல்லை அதை தெரிஞ்சுக்கலான்ட்டு தான், அவளுக்கு ஏதாச்சும் பிடிச்சதா சமைச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு தான் கேட்டேன் அத்தை அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மாவுமே அந்த ஃபுட்டை சொல்லியிருப்பாங்க. அது லிட்ரலி என்ன அப்படின்னா, கீரை இருக்கும்லடா, கீரை தான் உங்களுக்கு வந்து ஒத்துக்காது. லிட்ரலி எனக்குமே அது ஒத்துக்காது. அதுக்காக தான் ஸ்டோரியில் அப்படியே என் ஸ்டோரி ஆட் பண்ணுறேன். அந்த கீரை சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிடும். எனக்குமே அந்த மாதிரி தான் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு அதோடு வந்து உங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்காகவே உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவளுக்கு கீரை ஒத்துக்காதுப்பா, அதனாலவே கீரை வீட்டில் நான் சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்குமே சரி சரின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிக்கிறாரு அந்த எல்லாத்தையுமே என்னென்ன சொல்கிறாங்கன்னுட்டு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவர் நோட்டும் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுமே சரிப்பா ஒயன் மேலே தான் இருக்கான், கூப்பிடுறியா இல்லை நீயே போய் பேசிட்டு போறியா அப்படிங்கிறாங்க. அவருமே இல்லை அத்தை, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், ஒயனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிருந்திருப்பார் அங்கேருந்து. உங்கள் அம்மாவுமே சரி ஓகே, பையன் ஏதோ பொண்ணு மேலே பாசமாக இருக்கா, அதுக்காக தான் வந்து கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அது அப்படியே விட்டுருந்துருப்பாங்க. உங்ககிட்டையுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் நினச்சி பார்க்குறாங்க. அதை இன்னொன்று நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, அவர் அந்த மாதிரி கேட்டு போனார் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். எதனால் அப்படின்னா, இப்போது டேயாங் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்காது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா. லிட்ரலி நீங்கள் தினமுமே டேயாங்க்கு வந்து ஃபுட்டு நீங்களே எடுத்துகிட்டு போவீங்க. லஞ்சும் சரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நீங்கவே உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அவருக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நீங்கள் கொண்டு போவீங்க. அவருமே அதையும் வாங்கி சாப்பிடுவார். முக்கியமாக இந்த கீரை, இந்த மாதிரி கீரையில் வந்து முட்டை ஃப்ரை பண்ணுவாங்கல்லடா, முட்டை போட்டு அந்த மாதிரி சமைக்க சொல்லுவீங்க நீங்கள் உங்கள் அம்மாவை. ஏன்னா அது அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக, ஜஸ்ட் ஃபார் த ஸ்டோரி. அண்ட் உங்கள் அம்மாவுமே எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த கீரை வந்து அலர்ஜி இல்லையா, அதனால் உங்கள் கூடவே உட்காந்து சாப்பிடுவார். அவர் லஞ்சு கீழே போய் சாப்பிட்டு வந்துடுவார். இப்போது ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை சாப்பிடணும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 2 வாயாச்சும், அதனால் உங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவார். லிட்ரலி அந்த மொத்த ஃபுட்டுமே உங்களையே சாப்பிட வைப்பார். நீங்களுமே அவருக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் அப்படின்ட்டு நீங்களுமே அது புரிஞ்சுக்கிட்டு நீங்களுமே சாப்பிடுவீங்க. அண்ட் இதே மாதிரி அவர் ஆக்சுவலி இதை வந்து எப்போவுமே நோட் பண்ணியிருந்திருக்க மாட்டார். எப்போ நோட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸ்கூலில் நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க இல்லையா, அந்த டைமில் அவரை சொல்லியிருந்திருப்பார், எனக்கு இந்த ஃபுட்டு வேண்டும் அப்படின்ட்டு. நீங்களுமே அது நார்மலாக வந்து அவரை கேட்டிருந்திருப்பார், இந்த ஃபுட்டு வேணும் அப்படின்ட்டு. நீங்களுமே அடுத்த நாள் அதை எடுத்து போய் கொடுத்துருந்துருப்பீங்க. அவர் உங்களை சாப்பிட சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருப்பீங்க. பட் அவர் உங்களை கம்பல் பண்ணி அதை வந்து சாப்பிட சொல்லியிருந்திருப்பார் ஒரு நாள். நீங்களுமே அதை சாப்பிட்ருந்துருப்பீங்க. அன்னைக்கு டே வந்து உங்களுக்கு, ஏன்னா அந்த டைமில் அவருக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் அலர்ஜி அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாலவே நீங்கள் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனதுமே ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பியிருந்திருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லிவிட்டு. இதே மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியுமே அந்த ஃபுட்டை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. நீங்களுமே அதை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்திருப்பீங்க. அண்ட் அகைன் உங்களை சாப்பிட வைக்கிறாரு. அண்ட் அகைன் நீங்கள் அன்னைக்கு ஆஃப் டே வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு 2 to 3 டேஸ் வந்து போயிருக்கு. அந்த ஃபுட் அடிக்கடி சமைச்சு கொடுத்து அந்த உங்களை சாப்பிட வைக்கிறதால உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லையா, அது வந்து அவர் நோட் பண்ணியிருந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கு இல்லையா, தேவோடைய கேங், அவங்க கேங்கில் தான் ஒரு பையன் நோட் பண்ணி சொல்லியிருந்திருப்பான், டே இந்த மாதிரி பார்த்தியா, நீ என்னைக்கு நீ அந்த ஃபுட்டை வந்து அவளை சாப்பிட வைக்கிறியோ அன்றைக்கெல்லாம் வந்து அவள் உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்கு போயிடுறா ஆஃப் டேயில், அப்படி நோட் பண்ணியிருக்கியா நீ அதுவை அப்படின்னு
கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தேயாங்கே நோட் பண்ணியிருந்திருப்பார். இன்னொரு 2 நாள் அந்த ஃபுட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பார். நீங்களுமே எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அது அதே மாதிரி அந்த பையன் சொன்ன மாதிரியே நீங்களுமே ஆஃப் டேயில் உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுமே. அது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் தான் அவர் உங்களுக்கு என்ன ஃபுட்டு அலர்ஜி என்ன ஏது அப்படிங்கிறத உங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த இன்சிடெண்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து கேட்டிருந்திருப்பார். லிட்ரலி அவருக்கு வந்து நீங்கள் தொல்லை பண்ணுவீங்க ரொம்ப அவரை. அந்த தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் உங்கள் அம்மா இது எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. நீங்களுமே தேயாங்க மறுபடியும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவ்வளோ ஜாலியாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க. ஒரு பாட்டு பாடிட்டு இந்த டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரி ரெடி ஆவாங்க இல்லையா. இந்த ஸ்கூல் டைமில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸ்கூல் ரெடியாக வருது டான்ஸ் பண்ணிகிட்டே இந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் ஸ்ட்ரீட் மாதிரி தான். ஜே ஹோப் அண்ட் வி வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க, நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருப்பீங்க. பட் எல்லாருமே ஒரே ஊர் தாண்டா. அண்ட் இப்போது நீங்கள் அதே மாதிரி அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க. லிட்ரலி அவ்வளோ சந்தோஷமாக போகிறீங்க. உங்களுக்கே தெரியும் அந்த ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் டேவோட சந்தோஷத்துக்காக உங்களால் அவருடைய மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிட்றீங்க வாலண்டியராக. அவர் சாப்பிடு அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் அவரோட பேச்சு தட்டாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தேயாங் மேலே உயிரையே வச்சிட்ருக்கீங்க. லவ்னா லவ், ஒரு பைத்தியக்காரத்தன லவ் சொல்லுவாங்க இல்லையா. அவங்க அந்த லவ் பண்ணுற ஒரு பையன் பையனோ பொண்ணோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை அப்படியே வேதவாக எடுத்துக்கிட்டு நடப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க இந்த வயசுலேயே. லிட்ரலி அவர் வெளியூரில் இருந்திருப்பார் இல்லையா. அந்த டைமில் வந்து உங்களுக்கு அவர் பார்த்துருந்துக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. அவர் ரொம்ப வருஷமாக அங்கே இருந்திருப்பார் ஹாஸ்டலில். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருப்பார். வந்ததுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட்டு சைட்லேயே உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். இது எல்லாத்தையுமே தான் நீங்களும் இந்த பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா கூட பேசிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் தேவை அவங்க வீட்டில் உங்கள் அத்தையை பார்க்க போகும்போது உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க வி வந்துட்டாம்மா அப்படின்ட்டு. நீங்களுமே சேட்டி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனுடைய ரூமில் போய் பார்த்துருந்துருப்பீங்க. டேவோடைய ரூமில் டேவோ உட்காந்து மொபைலில் கேம் விளையாடிட்டு இருந்திருப்பார். அண்ட் லிட்ரலி அவர் வந்து உங்களை இப்படி நிமிர்ந்து பார்ப்பாங்க இல்லையா, ஃபோனை கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்து பார்க்கும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட்டு சைட்லேயும் நீங்கள் வந்து அவர் மேலே லவ்வில் விழுந்திருப்பீங்க. அண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் அவர் கூட பேசியிருந்திருக்க மாட்டீங்க. ஒரு ஷைனஸ் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்துட்டு லவ் ஆகிடுச்சு. அண்ட் அப்ரோச் பண்ணவங்களுக்கே ஒரு ஷையாக இருக்கும். அவ்வளோ ஷையாவீங்க நீங்கள் அவரை பார்த்தாவே. ஒரே ப்ளஷி தான் உங்களுக்கு. லிட்ரலி ஹார்ட் பீட் எல்லாம் அப்படியே படன்னு ரைஸ் ஆகும். அண்ட் கைகளெல்லாம் ஷிவர் ஆகும். இந்த உள்ளங்கையெல்லாம் அந்த வேர்க்கும் பார்த்தீங்களா ஒரு சிலருக்கு, அந்த மாதிரி காலெல்லாம் வேர்த்து போயிடும், கால் பாதம் எல்லாம். அவரை பார்க்கும் பொழுதோ அவர் பக்கத்தில் நீங்கள் நிற்கும் பொழுதோ அந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு இன்சிடெண்ட்டும் நினச்சி பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா, இந்த வில்லேஜ் சைட்லாம் மாந்தோட்டம் இருக்கும்லடா, இந்த மாமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டு குட்டி பசங்க அவங்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊஞ்சலில் விளையாடிட்டு இருந்திருக்கீங்க. அந்த ஊஞ்சலோ கொஞ்சம் அந்த ரோப் வந்து லூஸாக இருந்திருக்கு. அதை டைட்டாக நீங்கள் கட்டலை அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப விளையாட லூஸ் ஆகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி லூஸ் ஆகிருக்கு. நீங்களும் அதை கவனிக்கல, அந்த பசங்களும் அதை கவனிக்கல. அந்த டைமில் டே வந்து அந்த பக்கம் அந்த வரப்பில் நடந்து போவாங்கல்லடா, அவருடைய நலம் உங்கள் நலம் எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்கும். அவர் அந்த மாதிரி வரப்பில் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த டைமில் அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்கீங்க. பின்னாடி வந்து உங்களை பின்னாடி 2 பசங்க அந்த ஊஞ்சலை வேகமாக தள்ளி விட்டுறாங்க. அந்த டைமில் வேகமாக தள்ளி விடும் பொழுது பின்னாடி இருந்து முன்னாடி தள்ளி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி முன்னாடி போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணி அந்த ரோப்பு வந்து அவுந்து நீங்கள் போயிட்டு முன்னாடி மல்லாந்து போய் விழுந்துட்டீங்க. மல்லாக்க விழுவோம் இல்லையா, அந்த மாதிரி விழுந்துட்டீங்க. பயங்கர அடி உங்களுக்கு. நீங்கள் விழுந்த சத்தத்தில்
ஒரு நிமிஷம் தேவே வந்து ஷாக் ஆகிட்டார், உங்களுக்கு ஏதாச்சும் அடி பட்டுருச்சோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்களுமே அந்த பசங்கள்லாம் ஓடி வந்திருப்பாங்க, ஐயோ அக்கா எந்திரிங்க எந்திரிங்க, அடி ஏதாச்சும் பட்டுருச்சா அப்படின்ட்டு. நீங்களோ எருமை மாடு அந்த கயிறு அவரது கூட பார்க்க மாட்டியாடு, நீ அவ்வளோ வேகமாக தள்ளி விடுவியா அப்படின்ட்டு அவங்க மண்டையிலே 2 கொட்டு வைக்கிறீங்க. அந்த பசங்களும் ஐயோ அக்கா நாங்களே பார்க்கலக்கா அப்படின்ட்டு அவங்களும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை தூக்கி விடுறாங்க. உங்களுக்கா பின்னாடி பயங்கர அடி, 2 பக்கமும் தேய்ச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இந்த டைமில் வியுமே அவங்களுக்கு அடிப்படல, லைட்டாக தான் அடிபட்டிருக்கு பின்னாடி அப்படின்னதுமே அவருக்கு இப்போது அந்த ஷாக் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி விழுந்திருப்பீங்க, பயங்கர காமெடியாக இருந்திருக்கும். நீங்களுமே வந்து சிரிக்கிறீங்க, ஐயோ வலிக்குதுடா அப்படின்ட்டு. அந்த பசங்களும் சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. அண்ட் வியுமே இங்கே விழுந்து விழுந்து சிரிச்சிருந்துருப்பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து அந்த மாதிரி ஸ்கூல் ஹாஸ்டல்லலாம் மோஸ்ட்லி ரொம்ப நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரா, அதனால அவருக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. அண்ட் நீங்களுமே வியை பார்த்துருந்துருப்பீங்க, வி வந்து உங்களை தான் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் அதோட உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டில் இருக்குங்க. ஒரு மாதிரி ஐயோயோ முன்னாடி நம்ம விழுந்துட்டோமே, நம்ம ஆள் முன்னாடி. ஆக்சுவலி நீங்கள் அவர் தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ட்டே நீங்கள் ஃபிக்ஸே பண்ணிட்டீங்க. நீங்களுமே வியை பார்த்து சிரிக்கிறீங்க, வியுமே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவர் சிரிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்ததுமே. லிட்ரலி வியுமே அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பார். நீங்களுமே அட போங்கடா, எனக்கு இந்த ஊன்ஸ் வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இழுத்துட்டு நீங்களுமே வீட்டுக்கு போயிட்டு விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நார்மலாக கோலி, அந்த பாண்டி தான் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கில்லி இதெல்லாம் விளையாடிட்டுருக்கீங்க. அந்த இதே மாதிரி தான் டேஸ் போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் இது எல்லாமே நினச்சி பார்த்துட்ருக்கீங்க ரெடி ஆகிட்டு. அண்ட் அதே மாதிரி ஸ்கூலுக்கும் டைம் ஆகுது, நீங்களுமே கிளம்புறீங்க. அண்ட் வியும் நீங்கள் 2 பேருமே ஒரே ஸ்கூலுங்கிறதுனால ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்குள்ளவே வி வந்து அங்கே இருப்பார். நீங்கள் வந்து வியை எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னா, டே மாமா அப்படின்ட்டு தான் கூப்பிடுவீங்க. அப்படி இல்லைன்னா டே மாமா, வி மாமா அந்த மாதிரி தான் கூப்பிடுவீங்க. ஏன்னா அவர் மாமா இல்லையா, அதனால் நீங்கள் மாமா சொல்லி தான் கூப்பிடுவீங்க. பேரை சொல்லிவிட்டு அதோட மாமா சொல்லி கூப்பிடுவீங்க. அண்டு ஜேஹோப்பை எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னா, அவருடைய நேமே உங்களுக்கு தெரியும், அவருடைய ஸ்டார்டிங் லெட்டரே ஜேல தான் ஆரம்பிக்கும். அண்ட் ஜேஹோப்பில் இருந்து ஒரு ஜே, அவர் நேம்லேருந்து ஒரு ஜே, ரெண்டுத்தையுமே சேர்த்து 2த்தையுமே மர்ஜ் பண்ணி நீங்கள் அவரை வந்து ஜே மாமா அப்படின்ட்டு கூப்பிடுவீங்க நம்ம ஜேஹோப்பை. அண்ட் இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுமே வி அங்கே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் போனதுமே டே மாமா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்களுக்கு லஞ்சும் வேணால் கொண்டு வந்திருக்கேன், உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு தான் அப்படின்ட்டு நீங்களுமே பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கு வந்து உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு எந்த தாட்டுமே கிடையாதுடா. லிட்ரலி லைக் 1 வேர்டில் நான் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்ட்டு தான் அந்த மாதிரி தான் பேசுவார். மோஸ்ட்லி உங்கள்கிட்ட வந்து அவரை சேட்டிங் வச்சுக்கவே மாட்டார். மோஸ்ட்லி உங்களை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பார். அவருக்கு அதுக்கப்புறம் என்ன சந்தோஷம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆஃப் டேயில் போயிடுவீங்க இல்லையா, அந்த ஃபுட்டு சாப்பிட்டா அலர்ஜி ஆகிட்டு, அந்த ஆஃப் டே அவர் ரொம்பவே நல்லா இருப்பார், நிம்மதியாக. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கும் போகிறீங்கடா, அண்ட் நீங்கள் ரொம்பவே டேவை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. லிட்ரலி லைக் அவருக்கு என்ன ஃபுட்டு வேண்டும், அவர் என்னென்ன சாப்பிடுவார், அவர் என்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கிறத அவர் வாய் திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதோ மண்டையில் பல்ப் எரிஞ்ச மாதிரி நீங்கள் ஓடி போயிட்டு, அந்த பிரேக் டைம் ஒரு 5 to 10 minutes தான் விடுவாங்க. அந்த பிரேக் டைமில் நீங்கள் கூட ரெஸ்ட் ரூம் கூட போகாமல் ஓடி போய் அவருக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. லிட்ரலி அதே மாதிரி தான் இன்னைக்கு சர்டன் டேயில் ஒன் டே நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு இல்லையா, அப்போ தான் வந்து கிளாஸ் டைமில் 2 பீரியட் லிட்ரலி மேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. எப்போவுமே நீங்கள் மோஸ்ட்லி சென்டம் தான் வாங்குவீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 பீரியட்ஸை மேக்ஸ் வந்துட்டாங்க, மேக்ஸை டெஸ்ட் வச்சுட்டாங்க. தேவுமே நல்லா எழுதுகிறாரு, நீங்களுமே நல்லா எழுதிட்டு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் சைன் வாங்குறீங்க. அண்ட் எப்பவும் போல் தான் நீங்கள் சென்டம் வாங்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டுமே ஆன் த ஸ்பாட்டில் கரெக்ஷன் பண்ணுவாங்க.
ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லேயுமே கரெக்ஷன் பண்ணுவாங்கடா இந்த டாப்பர்ஸுக்கு மட்டுமே. ஏன்னா லிட்ரலி எனக்கு பண்ணுவாங்க. ஏன்னா நான் மேக்ஸில் மோஸ்ட்லி நான் சென்டம் தான் வாங்குவேன். அண்ட் மை மேஜர் இஸ் டு மேக்ஸ். எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் கரெக்ஷன் பண்ணுவாங்க. லிட்ரலி ஒரு 10 மார்க், ஒரு 5 மார்க் முடிச்சிட்டேன்னா வந்து உடனே சைன் பண்ணுவாங்க. 1 மார்க் நான் முடிச்சிட்டேன்னா உடனே வந்து எனக்கு சைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்காங்க ஆன் த ஸ்பாட்டில். அந்த மாதிரி இப்போ உங்களுக்குமே அந்த மாதிரி பண்ணி சைன் பண்ணிட்டாங்க. லிட்ரலி நீங்கள் தான் சென்டம் அண்ட் ஆல்சோ பேப்பருமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இப்போது என்ன பண்ணிட்டீங்க, ஸ்டாஃபை வந்து நீ போயிட்டு வெளியே வேறு இன்னொரு சப்ஜெக்ட் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து வச்சு படிமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே ஏன்னா நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருந்தா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. நீங்கள் எல்லோரும் எழுதிட்டுருக்காங்க எக்ஸாமு, நீங்கள் வந்து லிட்ரலி சும்மா தான் உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டு தான். அதனால நீங்கள் 2 ஹார்ஸ் எக்ஸாமு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 1 ஹார்லேயும் முடிச்சுட்டு அந்த 1 ஹார் நெக்ஸ்ட் 1 ஹார் நீங்கள் வேறு ஒரு சப்ஜெக்டை ப்ரிஃபர் பண்ணுறீங்க. அண்ட் இதே மாதிரி தான் அந்த 2 ஹார்ஸும் முடியுதுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரேக் விடுறாங்க. டே வந்து எழுதியிருக்காரு, பட் சென்டம் வருமா அப்படின்னா அவருக்கே டவுட்டு. ஏன்னா அவர் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஒரு சில சம்ஸ் இந்த 1 மார்க்கு இதுவெல்லாம் எழுதியிருப்பார். லிட்ரலி அவருக்கு சென்டம் வருதா அப்படின்னா அவருக்கே அது டவுட்டு தான். ஒரு சில கொஷனுக்கு அவருக்கு ஆன்சரும் தெரியல. அண்ட் இதே மாதிரி அவர் டென்ஷனாக இருக்கார். பட்டு நீங்கள் சென்டம் வாங்கிட்டீங்க. அவர் வந்து அந்த எதுவுமே உங்ககிட்ட வந்து காட்டிக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவர் உங்களை லவ் பண்ணுறாரா, எதுவுமே வந்து அவருடைய முகத்துலேயும் சரி அவருடைய பிஹேவியர்லையுமே எதுலையுமே உங்ககிட்ட வந்து காட்டிக்கல. லிட்ரலி லைக் கான்ஸ்டண்ட்டாக ஒரு நியூட்ரலாக இருக்கார். உங்ககிட்ட லவ் ஃபீலும் காட்டல, உங்களை ஹேட்டும் பண்ணலை. அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிறாரு. அண்ட் அந்த பிரேக்கும் அந்த பெல் அடிக்கிறாங்க பிரேக்குக்கு, நீங்கள் உள்ளே ஓடுறீங்க. டேட்டே உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுமா, ஸ்நாக்ஸ் வேண்டுமா, ஏதாச்சும் வேண்டுமா சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. அவருமே உங்களை பார்க்குறாரு, ஒரு செகண்ட் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்மைல். ஆமாம் ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்களுமே ஓடி போயிட்டு அவர் நெத்தியில் தொட்டு பார்க்குறீங்க, அவர் கன்னத்தில் தொட்டு பார்க்குறீங்க, அவருடைய நெக்கில் எல்லாம் தொட்டு பார்க்குறீங்க. லைக் டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறீங்க. பட் டெம்ப்ரேச்சர் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நார்மலாக இருந்தாலுமே உள்காய்ச்சல்னு சொல்லுவாங்களடா, அந்த மாதிரி இருக்குமோன்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு பதட்டமாகுது. நீங்கள் சொல்கிறீங்க, டேட்டி நான் உனக்காகவே எக்ஸ்ட்ரா வந்து உனக்கு ஃபீவர் டேப்லெட் எல்லாம் வச்சுருக்கேன், நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறீங்க. டே சொல்கிறாரு, இல்லை வேண்டாம் எனக்கு டேப்லெட் எல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு இப்போது மில்க் ஷேக் குடிக்கணும்னு தோணுது அப்படிங்கிறாரு. நீங்களுமே மில்க் ஷேக் தானே டே, நீ இங்கேயே இரு, நீ எங்கேயும் போகாத, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேகமாக கிளாஸை விட்டு வெளியே ஓடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் கேன்டீனும் வந்திருப்பீங்கடா. அதே மாதிரி நீங்கள் அந்த மில்க் ஷேக்கும் 1 வாங்கலை, 2 வாங்கியிருக்கீங்க. ஏன்னா இன்னொன்று குடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் 2 மில்க் ஷேக் வாங்கிட்டு ஓடுறீங்க. அதே மாதிரி ஓடி போயிட்டு மூச்சு அடைக்குது உங்களுக்கு. லிட்ரலி அவ்வளோ வேகமாக ஓடி இருந்திருப்பீங்க. போயிட்டு டேபிளில் வச்சுட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்கிறீங்க அந்த பாட்டிலை பிடிச்சிட்டே. இந்த டேட்டை குடிட்டேட்டே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருமே மறுபடியும் ஒரு சின்ன ஸ்மைல். பையன் எனக்கு இப்போ இது வேண்டாம், எனக்கு இப்போ வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு இந்த லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்ட்டு சிரிச்சிட்டே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மைலோடு சொல்கிறாரு. நீங்களுமே லெமன் ஜூஸ் தானே, சரி இரு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோ, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஓடுறீங்க. நீங்கள் ஓடி போகிறதுல ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பசங்களெல்லாம் இடிச்சிட்டு ஓடுறீங்க. அவங்கக்கிட்ட அப்படியே இந்த ஓடும் பொழுதே நம்ம சாரி சொல்லுவோம் இல்லையா, பின்னாடி திரும்பி அதே மாதிரி சாரி சொல்லிவிட்டு ஓடுறீங்க. நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியல. உங்கள் கண்ணுக்கு இப்போ தெரியறது வந்து டேட்டே மட்டும்தான், தேயாங் மட்டும்தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு எப்போவுமே. டேவை என்னைக்கு பார்த்தீங்களோ அன்னையிலேருந்து டே மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து லெமன் ஜூஸுமே ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. வாங்கிட்டு வந்து அதே மாதிரி மூச்சு இறைக்க ஓடி வந்து நீங்கள் நிற்கிறீங்க. அண்ட் அந்த டைமில் டே சொல்கிறாரு, ஒயன் எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரியா, எனக்கு இப்போ இந்த லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு தோணலை அப்படிங்கிறாரு. உங்களுக்கா
சரி ஓகே, நீ இங்கேயே இரு, உனக்கு இந்த லெமன் ஜூஸ் பிடிக்கலையா அப்படின்னா நீ குடிக்காத, நீ அப்படியே வச்சுடு, நான் உனக்காக போயிட்டு பப்ஸ் வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன பப்ஸ் வேணும்? எக்கு வேண்டுமா வெஜ்ஜு வேண்டுமான்னு கேட்குறீங்க. அவரும் எனக்கு எக் பப்ஸ் தான் வேண்டும் அப்படிங்கிறாரு. நீங்கள் உடனே ஓடுறீங்க மறுபடியும் கிளாஸை விட்டு வெளியே. லிட்ரலி டேவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே உங்களையும் பார்க்குறாங்க, தேவையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது டே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. பட் தேவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீ என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. ஏன்னா டேக் நல்லாவே தெரியுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. பட் உங்களுக்கு அது எதுவுமே தெரியலை. நீங்களுமே அதே மாதிரி ஓடிருப்பீங்கடா. லிட்ரலி உங்கள் கிளாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 3rd ஃப்ளோர். இப்போ கேன்டீன் எங்கே இருக்கும் அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு ரூம் அலாட் பண்ணியிருப்பாங்க கேன்டீனுக்கு. இப்போது நீங்கள் வந்து இப்போ ஓடி போயிருப்பீங்க இல்லையா, அது லிட்ரலி நீங்கள் கிரவுண்டுக்கும் நீங்கள் 3rd ஃப்ளோருக்கும் ஓடி போயிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ மூச்சு இறைச்சிருக்கும். அண்ட் இதே மாதிரி நீங்களுமே ஓடி வரீங்க. என்ன அவர் பசிக்குதுன்னு வர சொல்லிட்டாரு வாய் திறந்து இல்லையா, அதனால உங்களால் அது ஏற்றுக்கவே முடியல. ஐயோ டேயாங்க்கு பசிக்குதா அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ வேகமாக ஓடி வர்றீங்க. அதே மாதிரி ஒரு பப்ஸ் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் பாதி தூரம் ஓடி வந்துட்டீங்க அந்த கிரவுண்ட்லேயே. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஒரு பப்ஸ் சாப்பிட்டு பசி ஆறலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வேகமாக ஓடி போயிட்டு இன்னொரு பப்ஸ் வாங்குறீங்க. வாங்கி ஓடி வந்து வாங்கிட்டு நீங்கள் வேகமாக ஓடி வரீங்க. ஏன்னா பிரேக் முடிய டைம் ஆகிடுச்சு. லிட்ரலி நீங்கள் வந்து பாதி ஸ்டெப் ஏறிட்டீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் தாண்டி 2nd ஃப்ளோர் கிட்டே வந்துட்டீங்க. அண்ட் அந்த பிரேக் டைமும் முடிஞ்சு பெல்லும் அடிச்சிட்டாங்க. நீங்கள் பெல் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேகத்தில் ஓடி வரும்பொழுது கால் ஸ்லிப் ஆகிட்டு நீங்கள் அந்த ஸ்கிட் ஆகிட்டு விழுவோம் இல்லையா அந்த ஸ்டெப்ஸில், அந்த மாதிரி ஸ்டெப்ஸை தாண்டி போயிட்டு விழுந்துட்டீங்க. அண்ட் நீங்கள் லக்கியாக அந்த பப்ஸை கீழே விடலை, கையோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டீங்க இறுக்கமாக. நம்ம விழுந்தாலும் சரி பப்ஸு கீழே விழக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா டேயாங் பசி தாங்க மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பப்ஸை மட்டுமே இறுக்கமாக சேர்த்து பிடிச்சிக்கிட்டீங்க. நீங்கள் விழுந்ததில் உங்களுக்கு காலில் கையிலெல்லாம் தரைஞ்சிருக்கும். மேலே ஸ்கின் எல்லாம் தரைஞ்சிட்டு லைட்டாக ப்ளீடும் ஆகுது. அதை பற்றி நீங்கள் எல்லாம் கேரே பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு டேயாங் தான் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் கீழே விழுந்து எழுந்து மறுபடியும் ஓட தான் ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு லிட்ரலி அந்த பெயின் கூட தெரியல. அவருடைய பசிக்கு முன்னாடி உங்களுடைய பெயின் கூட தெரியலை. ஓடி போயிடுங்க கிளாஸுக்கு. அதே மாதிரி சாருமே வந்திருப்பார். நீங்கள் மூச்சு இறைக்க வெளியே டோர்கிட்ட நிற்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கமன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அவருமே உங்களை பார்த்துட்டு ஏமா லேட்டு கிளாஸுக்கு அப்படிங்கிறாரு. சார் அது நீங்கள் வெளியவே தயங்கி நிற்கிறீங்க. அண்ட் அவருமே ஓகே உள்ளே வாமா அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுறாரு. அண்ட் நீங்களும் உள்ளே வர்றீங்க. அந்த பப்ஸை உங்கள் சாருக்கு தெரியாமல் மறைச்சிட்டு வரீங்க. ஏன்னா கிளாஸ் ஹார்ஸில் இந்த மாதிரி கேன்டீன் போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும் ஸ்கூலில். அந்த மாதிரி நீங்கள் கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்காகவே அதை கொஞ்சம் பின்னாடி மறைச்சி எடுத்துகிட்டு வரீங்க. உங்கள் சார் அந்த டைம் உங்களுக்கு சயின்ஸ் பீரியட். அவர் சயின்ஸ் டீச்சர். அதனால அவர் பின்னாடி போர்ட் பக்கம் திரும்பி டயக்ராம் வரைஞ்சிட்ருக்காரு. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அப்படியே பின்னாடி சாரை திரும்பி பேக்வேர்ட்ஸில் நடப்போம் இல்லையா போர்டை பார்த்த மாதிரி. டேயாங் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருப்பாங்க. நீங்களுமே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்த ஆள். நீங்கள் இத்தனை வருஷமும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க. டேயாங் என்னைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து நீங்களுமே லாஸ்ட் பெஞ்சுக்கு அவரோடவே மாறி இருந்திருப்பீங்க. அவரே பாய்ஸ் லைனில் லாஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்க, நீங்கள் கேர்ள்ஸ் லைனில் லாஸ்ட் பெஞ்சில் இருப்பீங்க. போர்டை பார்த்த மாதிரியே நீங்கள் போயிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த பப்ஸையுமே டேயாங்க்கு மடியில் வச்சுட்டு நீங்கள் ஓடி போயிட்டு உங்கள் ப்ளேஸில் வேகமாக உட்காந்துருந்துருப்பீங்க. அண்ட் டேயாங்குமே இது எல்லாத்தையுமே பார்க்குறாரு, எதுவுமே பண்ணல, சின்னதாக ஒரு ஸ்மைல் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அண்ட் இதே மாதிரி கிளாஸ் போகுதுடா, அதே மாதிரி லன்ச் டைமும் வருது. இன்றைக்கி அந்த ஃபுட்டு உங்களுக்கு அலர்ஜி ஆகிற ஃபுட்டு. அவருமே அவருடைய லஞ்சை முடிச்சுட்டு நேராக ஒரு 1/2 hour லஞ்ச் அப்படின்னா ஒரு 15 minutes அவர் லஞ்சு முடிச்சுட்டு உடனே கிளாஸுக்கு வந்திருப்பார். நீங்களுமே
அவருக்காகவே லிட்ரலி நீங்கள் சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்களுமே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க வாடி சாப்பிட்லாம் அப்படின்னுட்டு, நீங்களோ இல்லை டேட்டே வரட்டும் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி தேயாங்கமே வந்திருப்பாரு. அண்ட் அவரு ஒரு 4 வாய் எடுத்து சாப்பிட்றாரு. அண்ட் மொத்த சாப்பாடையும் அதே மாதிரி உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலையே உங்களுக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குமே கிளம்பியிருந்துருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி தான்டா டேஸஸும் மூவ் ஆகுது. டேஸ், வீக்ஸ், மந்த் அண்ட் இயர். 8th முடிக்கிறீங்க, அதே மாதிரி 9th முடிக்கிறீங்க, அண்ட் ஆல்சோ 10th வந்துட்டீங்க. லிட்ரலி நீங்கள் தேயாங் வந்து உங்களுக்கு அவ்வளோ வேலை சொல்லுவார். லிட்ரலி அப்போ எப்படி இருந்தாரோ அதை விட இப்போ அதிகமாக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் உங்களுக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் அப்படின்ட்டு. நைட் டைமில் கூட நீங்கள் அப்போ தான் உட்காருவீங்க, புக் எடுப்பீங்க, ஹோம்ஒர்க் பண்ணலான்ட்டு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உடனே உங்களுக்கு அங்கேருந்து கால் பண்ணுவார். வயன் எனக்கு இது வேண்டும், எனக்கு இதை சமைச்சு கொண்டு வரியா அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுக்கு சமைக்க தெரியாது. என்ன பண்ணுவீங்க, உங்கள் அம்மா அவ்வளோ நேரத்துக்கு உங்கள் அம்மா கூப்பிட்டு அவங்கள தொல்லை பண்ணி இதை சமைச்சு கொடுங்க, தேயாங்க்கு இது வேண்டுமா டேட்டே மாமாக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கையிலேருந்து சமைச்சி வாங்கி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவீங்க தேயாங்க்கு. அண்ட் இதே மாதிரி தான்டா 10th எக்ஸாமும் எழுதுறீங்க. அண்ட் 10th நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. தேயாங் வந்து அந்தளவுக்கு வந்திருக்க மாட்டார். லிட்ரலி அவர் வந்து ஸ்கூல் 3rd இந்த மாதிரி தான் வந்திருப்பார். ஸ்கூலில் ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி எதுவுமே வரல, வரும் டிஸ்ட்ரிக்ட் லெவலும் வரல. நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கிட்டீங்க. அண்ட் அதோட 11th முடிக்கிறீங்கடா. அண்ட் 12th நீங்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டும் பண்ணுறீங்க. அண்ட் 12th நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட். ஆக்சுவலி நீங்கள் எடுத்த குரூப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க, கம்ப்யூட்டர் மேக்ஸ். அந்த பயாலஜி எடுத்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பயாலஜியில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் நீங்கள் இது எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி டேவுமே கம்ப்யூட்டர் மேக்ஸ் தான். நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்களோ அதே தான் அவருமே எடுத்துருந்துப்பார். அண்ட் அவருக்குமே அந்த பயாலஜியில் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருந்திருக்காது. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டுமே வந்திருப்பீங்க 12th. அண்ட் இப்போ வந்து லீவு, கொஞ்சம் லீவ் விடுவாங்க. அதுக்கப்புறம் தானே காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் சரி, ஜெயாங் வீட்லேயும் சரி, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, அவங்க பசங்க வந்து நல்லா படித்தா சரி, அவங்களுடைய விருப்பப்படி அவங்க எவ்வளோ படிக்கணுமோ படிக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து ஃப்ரீ சீட்டுமே ஃபுல், நீங்கள் எத்தனை வருஷம் படிக்கிறீங்களோ அத்தனை வருஷமுமே நீங்கள் ஸ்காலர்ஷிப், ஃபுல் ஸ்காலர்ஷிப். உங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. புக்கு ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, ஃபுட்டுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. உங்களுக்கு மொத்தமுமே ஃப்ரீ. பட் தேயாங்க்கு அந்த மாதிரி கிடையாது. தேயாங் வந்து இப்போது ஸ்கூல் 3rd தானே வந்திருக்காரு. அதனால அவருக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. காலேஜ் ஃபீஸ் நீங்கள் கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு, புக் ஃபீஸு இந்த மாதிரி மட்டும் கட்டுங்க. புக் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கட்ட சொல்லியிருப்பாங்கடா. அந்த ஃபுட்டுக்கு இந்த மாதிரி மட்டும் கட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. லிட்ரலி நீங்களும் அவருமே ஒரே காலேஜ் தான் படிக்கிறீங்க. இப்போவுமே ஒரே ஸ்கூல் அண்ட் ஒரே காலேஜ். அண்ட் இதே மாதிரி காலேஜுமே நீங்களும் சரி அவருமே சரி ஜாயின் பண்ணுறீங்க. 2 பேருமே ஹாஸ்டலில் தான் இருக்கீங்க. அண்ட் டேஸ் இதே மாதிரி தான் ஸ்மூத்தாக போகுதுடா. ஃபர்ஸ்ட் இயர் இப்போ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 month ஆகிடுச்சு. அன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே. அந்த பர்த்டேயில் நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. லிட்ரலி நைட்டு 12 o'clock உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அத்தை, உங்கள் மாமா, ஜேயோடைய அப்பா அம்மா அண்ட் ஜேஹோப்புடைய அப்பா அம்மா எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு இல்லையா? அண்ட் உங்கள் அப்பா அம்மாவுமே காலையிலே மார்னிங்கே வந்து உங்களை பார்த்துட்டும் உங்களுக்கு அங்கேயே ஹாஸ்டலில் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஃப்ட்டு இந்த மாதிரி நியூ ட்ரெஸ்ஸஸ், அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் இந்த பிரியாணி இதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்துருந்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. தேயாங்க அவங்க வந்து மீட் பண்ணல, ஏன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும்.
அண்ட் அதோட அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் விஷயமா டைம் ஆகியிருந்திருக்கும். அதனால் அவங்க உங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி இருந்திருப்பாங்க. டேயாங்க கெட்டதை சொல்லு, இதில் பாதி எடுத்துகிட்டு போய் டேயாங்க்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி இருந்திருப்பாங்க. நீங்களுமே சரின்னு சொல்லிவிட்டு டேயாங்க்கு கால் பண்ணுறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருமே விஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் டேயாங் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணவே இல்லை. அண்ட் அதே மாதிரி டேயாங்க்குமே உங்களுக்கு நீங்கள் பாதி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்துருப்பீங்க. பாதி அப்படிங்கிறத விட முக்கால்வாசி நீங்கள் அவருக்கு தான் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. பட் டேயாங் வந்து உங்களுக்கு பர்த்டே அப்படிங்கிறது அவர் வந்து தெரிஞ்சாலுமே அவர் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணலை. அண்ட் அதே மாதிரி டேஸ் போகுதுடா, இதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் எந்த மாதிரி அவருக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு லிட்ரலி என்னென்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் காலேஜ்லேயுமே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ரெஸ்ட் ரூம் கூட நீங்கள் போக மாட்டீங்க. அவருக்கு கேன்டீன் போகிறது, அவருக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே சேர்த்து வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க டேயாங். நீங்களுமே ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நிறைய அமௌண்ட் உங்கள் வீட்டில் வந்து சேவிங் கொடுப்பாங்க இல்லையா, பாக்கெட் மணி. இந்த பாக்கெட் மணி எதுவுமே நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ண மாட்டீங்க. மொத்தமுமே சேர்த்து வச்சுட்டு மொத்த பணமுமே நீங்கள் டேயாங்காக மட்டும்தான் செலவு பண்ணுவீங்க. லிட்ரலி நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் எப்போ நீங்கள் டேயாங்கை பார்த்தீங்களோ அப்போத்துலேருந்து உங்கள் பாக்கெட் மணி மட்டும்தான் நீங்கள் வந்து டேயாங்க்கு செலவு பண்ணுவீங்க. டேயாங் வந்து அதுக்கான அமௌண்ட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கலாம் மாட்டார். நீங்களுமே கேட்க மாட்டீங்க. அண்ட் இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அண்டு டேயாங்க்குமே தெரியுது எனக்கு உங்களுக்கு பர்த்டே அப்படின்ட்டு. பட் அவருமே விஷ் பண்ணலை. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது. இருந்தாலுமே நீங்களே உங்கள் மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கிறீங்க. ஓகே, டேயாங்க்கு வந்து நம்ம பர்த்டே அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது, அதனால தான் அவர் விஷ் பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துருந்துருப்பீங்க அவர் விஷ் பண்ணுவார் அப்படின்ட்டு. பட் அவர் வந்து விஷ் பண்ணலை. அண்ட் ஆல்சோ இப்போ அவங்க கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அவருக்காக ஸ்நாக்ஸு, கேன்டீன் போயிட்டு ஸ்நாக்ஸு, ஜூஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரீங்க. அவங்களுடைய பேக் சைடில் தான் நடந்து வந்துட்டுருப்பீங்க. அந்த டைமில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஏன்னா டேயாங் இந்த மாதிரி இந்த பொண்ணு இவ்வளோ வேலை சொல்கிறியா, அந்த பொண்ணு சலிக்காமல் உனக்காக செய்கிறாளே, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்குறாங்க. அவருமே அவளா செய்யட்ட விடு, அவளாக விருப்பப்பட்டு செய்கிறா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்து இது எல்லாமே நல்லாவே கேட்குது. பட் நீங்கள் எதுவுமே அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. இல்லை ஏன்னா நீங்கள் அதை டேயாங் மேலே உயிரே வச்சுருக்கீங்க இல்லையா. அவர் பண்ண அவர் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. அவர் பேசவே இல்லை, அவர் நம்ம கூட பேசவே இல்லை. இப்போ ஒருத்தரை நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னாலுமே அவங்க நம்ம கூட இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆகிட்டீங்க நீங்கள். அவருக்கு வந்து உங்களை பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு சில டைமில் உங்களுக்கே புரியும். பட் இருந்தாலும் உங்கள் மனசு வந்து அதை ஏற்றுக்காது. நீங்களுமே அதை வந்து உங்கள் மனசு சொல்கிறத கேட்க மாட்டீங்க, உங்கள் பிரெயின் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் அவருமே சொல்கிறார், அவள் வந்து எனக்கு ஒரு ஸ்லேவ் மாதிரி, அவள் என்னுடைய வேலைக்காரி மாதிரி, அந்த மாதிரி தான் நான் அவளை பார்க்குறேன், இதுவரையும் அவளை எல்லாம் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாரு அவர். உங்களுக்கு வந்து மனசு உடஞ்சி போச்சு அப்போவே. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன ஸ்மைலோட டேட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே இல்லையா, லிட்ரலி இது வந்து உங்களுடைய 18th பர்த்டே. அண்ட் இதே மாதிரி தான் டேஸும் போகுது. லிட்ரலி டேயாங் வந்து இன்னுமே உங்களை வந்து வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை படிக்க விடாமல் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த செமஸ்டரும் வருது, ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர், அதில் நீங்கள் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட்டு, மீன்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் கோல்டு மெடலிஸ்ட். அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் அதுலேயுமே நீங்கள் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு தான். அண்ட் அதே மாதிரி செகண்ட் இயர் வருதுடா. ஃபர்ஸ்ட் இயரில் ஆக்சுவலி ஒரு இயருக்கு 2 செமஸ்டர் வரும். இது செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு செகண்ட் இயரில் ஒரு பர்த்டே. இப்போ உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெல்லாம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவே எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் எழுத ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி 19th பர்த்டே.
லிட்ரலி நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்திருப்பாங்க, ஜெயாங்கையும் பார்த்துருப்பாங்க, உங்களையுமே பார்த்துருப்பாங்க, கேக் கட் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெயாங் நோ நோ விஷஸ். அவர்கிட்டருந்து ஒரு விஷயமே வந்திருக்காது, ஒரு கிஃப்ட்டுமே இதுவரையும் உங்களுக்கு வந்திருக்காது. அண்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் நாளாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து ஒரு பொண்ணு கூட பேசிகிட்ருக்காரு இப்போது. அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த பொண்ணு கூட அவர் பேசுகிறது. பட் இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிங்க. லிட்ரலி அவர் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குதோ அது இப்போ வந்து அதை வாங்கிட்டு வர சொல்கிறாரு உங்களை. கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுன்ட்டு அவர் வந்து அந்த பொண்ணு பின்னாடி தான் சுற்றிட்டுருக்காரு. அண்ட் இதே மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் உங்கள் பர்த்டே இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க. அந்த பிரேக் டைமில் பார்த்தா அந்த கிரவுண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் அந்த பொண்ணும் இல்லை, டேயாங்கும் இல்லை. நீங்கள் போய்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டேயாங்க எங்கே அப்படின்ட்டு ஒரு பையனை பார்த்து கேட்குறீங்க. அந்த பையனுமே சொல்கிறான், இந்த மாதிரி தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் ரூம் போயிருக்காங்க 2 பேரும் அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறீங்க. அந்த டைமில் ஒரு பையன் கூப்பிட்டு, பையன் நீ இன்னும் அவன் ஃப்ரெண்டு சுற்றிட்டுருக்க அப்படின்ட்டு கேட்குறான். உங்களுக்கு வந்து அது எதுவுமே புரியலை. நான் அவர் லவ் பண்ணுறேன், அது உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஆக்சுவலி இந்த 1 இயரில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நீங்கள் அவர் பின்னாடி சுற்றுறது, அவருக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது, லிட்ரலி நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் டேயாங் வந்து மோஸ்ட்லி இந்த அயன் பண்ணாமல் ஷர்ட்டெல்லாம் போட மாட்டார், ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவருக்கு ட்ரெஸ்ஸு என்னென்ன இருக்கும் மொத்தமுமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கேயே உங்கள் ஹாஸ்டல்லே நீங்களே துவைச்சி நீங்களே அயன் பண்ணி அண்டு ஷூ பாலிஷு, அவருடைய சாக்ஸ் துவைக்கிறது எல்லாமே நீங்களே பண்ணியிருப்பீங்க. டெய்லியும் ஷூ பாலிஷை போட்டு வைப்பீங்க அவருக்கு. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாவே நீங்கள் வந்து மெதுவாக யாருக்கும் தெரியாமல் அவங்களுடைய ஹாஸ்டலுக்குள்ளேயே போயிடுவீங்க. போயிட்டு இந்த மாதிரி அவர் ஷூ பாலிஷ் பண்ணுறது, அவருடைய ட்ரெஸ்ஸு, அவர் ஷர்ட்டு, அதுக்கு மேட்சாக ஒரு பேண்ட்டு, இல்லை பேண்ட்டுக்கு மேட்சாக ஷர்ட்டு, அதுக்கு மேட்சாக டையு, வாட்ச்சு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வைப்பீங்க. அண்டு இப்போது நீங்கள் ப்ரெசண்ட்டில் நீங்கள் அதுதான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் ரூமில் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஒரு பையன், நீங்களுமே அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரூம் போகிறீங்க. அந்த டோர் பார்த்தா ரொம்பவே க்ளோஸ் ஆகலை, லைட்டும் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த லைட்டும் ஓப்பனில் இருக்கிறதுலையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் பண்ணி நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, டேயாங்குமே அந்த பொண்ணுமே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அங்கேயே வந்து ரொம்பவே உடஞ்சிட்டீங்க. நீங்கள் டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த டோரையே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நல்லா நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே அவருமே அந்த பொண்ணு விட்டு பிரிஞ்சிருப்பார். அவர் லிட்ரலி கோவப்படுறாரு உங்கள் மேலே. என்ன அவர் கத்துறாரு, என்ன அப்படின்ட்டா, இன்னும் என்னோட கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியலையா உனக்கு, இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி வந்து டோர் ஓப்பன் பண்ணுற, கதவை தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. லிட்ரலி உங்களுக்கு கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. நீங்கள் அழுவுறீங்க, என்ன இது, என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கட்டே அப்படின்ட்டு அழுவுறீங்க. அவருமே உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, நான் உன்னை இங்கே கூப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி உங்களை அந்த ரூமில் இருந்து உங்களை பிடிச்சி வெளியவே தள்ளி விட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே கீழே போய் விழுந்திருப்பீங்க. அந்த பொண்ணுமே பின்னாடி நின்று உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி டோரை லாக் பண்ணிவிட்டு மறுபடியுமே உள்ளே அவங்க வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. லிட்ரலி லைக் ஒரு லிமிட்டை தாண்டி போகிற அளவுக்கு போயிருப்பாங்க அந்த ரூம்லே அவங்க. அந்த சவுண்ட் மொத்தமுமே உங்களுக்கு வெளியே கேட்குது. லிட்ரலி நீங்கள் வந்து அங்கேருந்து போயிருக்க மாட்டீங்கடா, வெளியவே அந்த டோர்கிட்ட உட்காந்து அப்படி அழுவுறீங்க. லிட்ரலி உங்களுக்கு மூச்சு அடைக்குது, அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுவுறீங்க. அண்ட் அதோடு அவங்களும் வெளியே வந்திருப்பாங்க. நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு டேயாங் வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை, அவ்வளோதான், உங்களை விட்டுட்டு அப்படியே போயிட்டுறாரு. நீங்கள் அவ்வளோ தேம்பி அழுவுறீங்க. அண்ட் அதே மாதிரி தான் அந்த வீக்குமே போயிருக்கும். அந்த வீக்கெண்டில் உங்களுக்கு ஒரு 3 days வந்து லீவ் கொடுக்குறாங்கடா. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த 3 days லீவில்
வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் ஜெயாங் அப்படி பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவ்வளோதான், நீங்கள் அது வந்து மறந்துட்டீங்க. மறுபடியும் அடுத்த டைம் அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ஒரு லவ்வோட ஒரு ஸ்மைலோட அதே மாதிரி நீங்கள் அவருக்கு எல்லாமே ஸ்நாக்ஸு, ஜூஸ், அவருக்கு அவருடைய அந்த ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு, அவளுக்கு இன்னும் அவங்க பாய்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போய் மறுபடியும் அதே மாதிரி தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. லிட்ரலி டேயாங் வந்து இப்போ உங்களை சுத்தமாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இதே மாதிரி அந்த வீக்கெண்டும் வந்திருக்குண்டா நீங்களுமே டேயாங்குமே கிளம்பி இருந்திருப்பீங்க. பட் டேயாங்கை வந்து அந்த பொண்ணு தான் வந்து, ஏன்னா அந்த பொண்ணு வந்து அதே ஊர் தான், அந்த இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க இல்லையா அதே ஊர் தான் அந்த பொண்ணு. நீங்கள் மட்டும்தான், நீங்களும் டேயாங்கும் தான் வேறு ஊர்லேருந்து வந்து அங்கே படிச்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்களுமே போயிருந்திருப்பீங்க. லிட்ரலி டேயாங் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிட்டாரு. ஒரு சீட்டில் உங்களுக்கு பக்கத்தில் கூட வரல. நீங்கள் ஒரு சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, அவங்களுக்கு பின்னாடி லாஸ்ட்டு சீட்டில் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வீட்டு வந்து சேர்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க, அம்மா இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. பட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிராக் ஆகலை. ஏன்னா அழுந்தோம் அப்படின்னா வாய்ஸ் கிராக் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் கிராக் ஆகலை. பட் கண்ணில் இருந்து மட்டும் தண்ணி வருது. உங்கள் அம்மாவுக்கு உங்களை பார்க்கும்பொழுது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 8th நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே உங்கள் அம்மா அப்பா, ஜெயாங்குடைய அம்மா அப்பா அண்ட் ஜேஹோப்புடைய அப்பா அம்மா, லிட்ரலி அந்த மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரீட் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஜெயாங் மேலே பைத்தியமாக இருக்கிறீங்க, அவர் மேலே உயிரே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். ஜெயாங்குமே நீங்கள் வந்து அவர் மேலே பைத்தியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். பட் அவர் எதுவுமே உங்களுக்கு வந்து என்னை லவ் பண்ணக்கூடாது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா வாச்சு நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் வந்திருப்பீங்க. பட் அவர் வந்து எதுவுமே சொல்லலை. அதனாலேயே அவர் உங்களை பார்த்து சிரிக்கும் பொழுது, உங்கள்கிட்ட பேசும்பொழுது எல்லாமே அவரே உங்களை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, நமக்கே ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. இப்போ வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அழுவுறீங்க. அண்ட் அதே மாதிரி அவ்வளோதானே, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அழுந்துட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அகெயின் நீங்கள் டே வீட்டுக்கு தான் போகிறீங்க. அதே மாதிரி போயிட்டு பார்க்குறீங்க, டேயாங் வந்து அப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி தான் நான் ஒரு பொண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் அந்த பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். நீங்கள் அந்த டைமில் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறவங்க வெளியே டோரில் எப்போ தான் என்ட்ரு இருப்பீங்க. டேயாங் சொல்கிறத வந்து அப்படியே நீங்கள் கேட்டுட்டீங்க. நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறத உங்கள் அத்தையுமே பார்த்துட்டாங்க. லிட்ரலி அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை பார்த்துட்டு. டேயாங் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாயார சொல்லிட்டார் இல்லையா, லிட்ரலி உங்களால் முடியல. டேயாங் கிட்டே போய் நிற்கிறீங்க, டேயாங்குமே உங்களை பார்க்குறாரு. லிட்ரலி அவருக்கு வந்து எதுவுமே ஒரு ஷாக்கு எதுவுமே இல்லை, ஒரு ஃபேஸில் ஒரு கில்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்டப்பனாக இருக்கார். நீங்கள் கேட்குறீங்க, ஏன் டேட்டு இந்த மாதிரி பண்ணுற, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியும் இல்லை, எனக்காக நீ ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அழுவுறீங்க. ஆனால் டேயாங்கோ இல்லை, என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது, எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி லைக் அவர் எதுவுமே சொல்லலை உங்ககிட்ட, ரூமுக்கு போயிட்டாரு. அண்ட் இதே மாதிரி நீங்களுமே அழுதுட்டு உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. அண்ட் அவ்வளோ கால் பண்ணுறீங்க டேயாங்க்கு, லைன் பிஸி. அண்ட் மறுபடியும் வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க, அதுலேயுமே அவர் வந்து அட்டன் பண்ணல. அண்ட் மறுபடியும் மெசேஜ் பண்ணுறீங்க, நோ ரிப்ளை. லிட்ரலி எந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணலாமோ அந்த மாதிரி பண்ணுறீங்க. அவர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்கள் அப்படி கதறி அழுவுறீங்க உங்கள் ரூமில். நீங்கள் அழுவுறது கீழே உங்கள் அம்மா அப்பா ஹாலில் இருப்பாங்க, அவங்களுக்கே கேட்குது. லிட்ரலி அவங்களுக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம பொண்ணு இத்தனை வருஷமாக லவ் பண்ண ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அவங்களுமே உங்கள் அப்பா அம்மா அண்ட் ஜேயோடைய அப்பா அம்மா அவங்க 2 பேருமே பேசி ஓகே, அவங்க வளர்ந்ததுமே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி டேயாங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அண்ட் நைட் ஒரு
8 o'clock ஆகுதுடா. லிட்ரலி நீங்கள் உங்களால் பொறுமை தாங்கலை, எந்திரிச்சு வேகமாக ஓடுறீங்க ஜெயாங் வீட்டுக்கு தான். பின்னாடியே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஓடி வர்றாங்க. லிட்ரலி நீங்கள் ஸ்லிப்பர் கூட போடாமல் தான் ஓடுறீங்க அந்த ரோட்டில். கல்லெல்லாம் காலில் குத்துது, ப்ளீட் ஆகுது. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஓடி போயிட்டு தேயாங் ரூமை தான் தட்டுறீங்க. நீங்கள் வந்ததுமே உங்கள் அத்தை உங்கள் மாமா எல்லாருமே உங்கள் பின்னாடியே ஓடி வந்திருப்பாங்க. ஜேஹோப்புமே மேலே மாடியில் தான் இருந்திருப்பார். அவருமே இறங்கி ஓடி வர்றாரு. அவர் ஓடி வர்றதை பார்த்துட்டு அவருடைய அப்பா அம்மாவுமே வந்திருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஜெயாங் ரூமை தட்டுன்னு தட்டி அழுவுறீங்க, ஜெயாங் கதவை துற அப்படின்ட்டு. அவருமே அதே மாதிரி கதவை திறந்துருப்பார். நீங்கள் ஓடி போயிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழுவுறீங்க. பட் அவர் வந்து கையை கூட உங்கள் மேலே வைக்கலடா. நீங்கள் அழுவுறீங்க, பட் அவருக்கு அந்த மனசு கல் மனசு கொஞ்சம் கூட ஈவிரக்கல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கார். சரி, நீங்கள் அவ்வளோ அழுவுறீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, நான் உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. தேயாங்க வாய் திறக்கல. அவங்க அம்மாவை சொல்கிறாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ஒயன் உன் மேலே உயிரே வச்சிருக்காடா, நீ அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோயேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, அம்மா எனக்கு இவ்வளோ பிடிக்கலம்மா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் பிடிக்கல அப்படின்னு கத்துறீங்க. அவர் அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் உன்னால தான். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அந்த ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். நான் என்றைக்கு இங்கே வந்தனோ, நான் என்றைக்கும் உன் ஸ்கூலில் நீ படிக்கிற கிளாஸ்லேயே நான் வந்தனோ, அன்னையிலேருந்து நான் எல்லாத்துலேயுமே உனக்கு அப்புறம் தான் இருக்கேன். லிட்ரலி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா, எவ்வளோ படித்தாலுமே எனக்கு சென்டம் வரல. நான் எவ்வளோ படித்தேன் தெரியுமா, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால் உன் பிளேஸுக்கு என்னால் வர முடியல. ஸ்டேட் ஃபஸ்ட் நீ தான் வாங்கின 10th. அதே மாதிரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு நீ தான் வாங்கினேன். எது எடுத்தாலுமே. அண்ட் 11th நீ தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, அண்ட் 12th நீ தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அண்ட் யூனிவர்சிட்டிலையுமே நீ தான் ரேங்க் ஹோல்டர், யூனிவர்சிட்டி டாப்பர். நான் எதுலேயுமே வரல. ஆனால் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுமா. இது எல்லாம் பார்த்து தான் எனக்கு உன் மேலே சுத்தமாக வந்து விருப்பமே இல்லை. நீ படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண தெரியுமா. நீ என் பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். உனக்கு பிடிக்காது, உனக்கு அந்த அலர்ஜி ஃபுட்டு அப்படின்னு தெரிஞ்சுமே நான் உன்னை அந்த ஃபுட்டை சாப்பிட வச்சேன். ஆனால் நீ என்ன பண்ண, எல்லாத்துலேயுமே நீ ஃபஸ்ட்டு வந்த. எனக்கு அதனாலேயே உன்னால் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு உன்னை பார்த்தாவே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. இத்தனை வருஷம் என் பின்னாடி சுற்றுறி, உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு நான் உன் பின்னாடி உனக்கு எந்த ஹோப்புமே நான் கொடுக்கல. நான் உன்னை பார்த்து நார்மலாக நீ அத்தை பொண்ணு அப்படிங்கிறத பார்த்து நார்மலாக நீ ஒரு பர்சன் அப்படின்ட்டு தான் உனக்கிட்ட சிரித்து பேசுனே தவிர உனக்கு உன் மேலே ஒரு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவ்வளோ நீங்கள் கதறி அவருடைய கையை 2 கையுமே பிடிச்சிட்டு அழுவுறீங்க. நீங்கள் அழுவுறதை பார்த்துட்டு டேவுடைய அப்பா அம்மாவும் அழுகுறாங்க, உங்கள் அப்பா அம்மா அழுகுறாங்க. ஜேஹோப் ஒரு பக்கம் அவர் வந்து ஒரு சைடில் நின்றுட்டு கண்ணில் அவ்வளோ வலி இருக்குது. அவருக்குமே கண்ணு கலங்குது, பார்க்குறாரு. நீங்களும் அவர் காலையே விழுந்துட்டீங்க. வேணான்ட்டி, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், நளினி இல்லாமல் இருக்க முடியாது, நான் செத்துடுவேன் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ அழுவுறீங்க. அண்டு இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்களடா. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, கவர்மெண்ட் எக்ஸாமு. லிட்ரலி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் வந்திருக்கும். இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அண்ட் அதையுமே நீங்கள் சொல்கிறீங்க, நான் உனக்கு என்னை பிடிக்கலையா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், என்ன தயவு செஞ்சு என்னை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாது, என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது, நீ எதுவுமே பண்ணாத, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உனக்கு படிக்க பிடிக்கலையா நீ படிக்காத, உனக்கு வீட்டில் இருக்கோமா நீ வீட்லேயே இரு, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணுடா, ஆனால் என்னை வேணான்னு மட்டும் சொல்லிடாத, என் தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு, இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு தெரியுமா, நான் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகிட்டேன், நீ எங்கேயுமே போகாத, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணு, நான் உனக்கு சம்பாரித்து போடுறேன் அப்படின்னு நீங்கள் அவர் காலை பிடிச்சிட்டு அவ்வளோ கெஞ்சுறீங்க. ஆனால் ஜெயாங்கு அப்போவுமே ஒரு சட்டிலான ஒரு ஸ்மைல், பார்த்தியா எனக்கு முன்னாடி நீ இதே மாதிரி எக்ஸாம் எழுதி நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போயிட்ட அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. ஏன்ட்டு இந்த மாதிரி பண்ணுறேன்னு, இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்கள் சொல்லி அழுறீங்கடா. பட் ஜெயாவுக்கு மனசே இறங்கல. அவ்வளோதான். நீங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறீங்க இல்லையா, அப்படியே உங்கள் காலில் இப்படி உதறாரு. அதை எட்டி உதைக்கிற மாதிரி உங்களை எட்டி உதைச்சிட்டு அவ்வளோதான் அவர் ரூம்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே அங்கேயே ஒரு ரூம் முன்னாடியே முட்டி போட்டு அவ்வளோ அழுறீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அவ்வளோதான், மனசே உடஞ்சி போச்சு. அவங்களால அவ்வளோதான், இனிமேல் என் பழைய ஒய்யனை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு அவங்களுக்கே தோணலை. லிட்ரலி உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. உங்கள் டேவுடைய அத்தை, டேவுடைய அப்பா இருக்காங்க இல்லையா, உங்கள் அப்பா 2 பேரும் தான் உங்களை கஷ்டப்பட்டு வண்டியில் உட்கார வச்சு உங்களை வீட்டில் கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அண்ட் அவ்வளோதான், நீங்கள் ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டீங்கடா. உங்கள் ரூம் ஓப்பனே பண்ணலை. கதறீங்க உள்ளே இருந்துட்டு, என்னால் இல்லாமல் இருக்க முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ரூமுக்கு வெளியே உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, ஜேஹோப் இருக்கார். ஜேஹோப்பும் உங்கள் பின்னாடியே வந்திருப்பார் அவருடைய வண்டி எடுத்துகிட்டு. ஜேஹோப்புடைய அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. சரி, உங்களால் சுத்தமாகவே முடியல, அவ்வளோ கதறீங்க. அண்ட் ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம் உங்களுடைய சவுண்டே இல்லாமல் போகுது. அவ்வளோதான், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயிரே இல்லை. கதவை தட்டுறாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணலை. அப்படியே ஜேஹோப்புக்கெல்லாம் அவ்வளோதான், பொறுமை தாங்கலை. அவர் அப்படியே அந்த கதவை உடைச்சிட்டே உள்ளே வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் உங்கள் கையை கட் பண்ணிவிட்டு அப்படியே விழுந்து கிடக்குறீங்க கீழே அவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அது கான்ஷியஸே இல்லை. அப்படியே ஜேஹோப்பு அவருக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. அப்படியே உங்களை மடியில் போட்டுட்டு அவ்வளோ கதறி ஜேஹோப் அழுறாருடா. அப்படியே உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ப்ளட்டு கொஞ்சம் நிறைய லாஸாக இருக்குது, உங்களுக்கு ப்ளட்டு போடணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஜேஹோப் தான் உங்களுக்கு ப்ளட்டுமே கொடுத்துருந்துருப்பாரு. அண்ட் அதே மாதிரி அந்த கையில் ஸ்டிச்சஸ் போட்டிருந்துருப்பாங்க. அண்ட் ஒரு மயக்கத்தில் இருந்திருப்பீங்க. இது நைட் டைம் அப்படிங்கிறதால அப்படியே மயக்கத்திலே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. அண்ட் ஜேஹோப்பெல்லாம் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. நைட் ஃபுல்லாக அவர் தூங்கலை, உங்களையே தான் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அண்ட் உங்கள் அப்பா அம்மா, ஜேஹோப்புடைய அப்பா அம்மா யாருமே தூங்கலை, அவங்கள தான் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. ஆக்சுவலி வார்டுக்குள்ளே உங்களை தனியாக ஒரு ரூமில் தான் வச்சுருக்காங்கடா, அப்சர்வேஷனில். அந்த ஒரு ரூம்குள்ளே ஜேஹோப் மட்டும்தான் இருக்கார். அண்ட் உங்கள் அப்பா அம்மா, ஜேஹோப்புடைய அப்பா அம்மா எல்லாருமே வார்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட்டிங் ஹாலில். அண்ட் ஜேஹோப் உங்களுக்கு ஒரு கையில் அடிபட்டிருக்கு. அந்த அடிப்பட்ட கையை கொஞ்சம் அவருடைய கையில் 2 கைக்கு நடுவில் வச்சு பிடிச்சிட்டு அவருமே அழுதுட்டு தான் உட்காந்துட்டு இருந்திருப்பார் நைட் ஃபுல்லாக. அண்ட் நீங்கள் மெதுவாக கண் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேஹோப்பை தான் பார்க்குறீங்க. அவரை பார்த்ததுமே உங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது. அவர் கண்ணை மூடி தான் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பார். நீங்கள் கண்ணை திறந்தது அவரை பார்க்கல. நீங்கள் மெதுவாக அவரை ஜேஜே மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் அவரை ஜேஜே மாமானதுன்ட்டு கூப்பிடுவீங்க, அது மாதிரி கூப்பிடுறீங்க. அவ்வளோதான், அவருக்கு நீங்கள் கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னதுமே அவர் இன்னும் சந்தோஷப்படுறாரு. அவருக்கு ஆல்ரெடி கண்ணில் தண்ணி வருது. பட்டு வாயில் ஒரு சிரிப்போட, ஒரு சின்ன ஸ்மைலோடு உங்களை பார்க்குறாரு. கண்ணை திறந்துட்டியா, எப்படி இருக்கு உனக்கு, உடம்புக்கு பரவாயில்லையா, வலிக்குதா கை அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கதறி அழுவுறீங்க. ஆக்சுவலி அந்த டைமில் நர்ஸுமே வந்திருப்பாங்க. அண்ட் நீங்கள் கண்ணை திறந்தது பார்த்துட்டுமே அவங்க டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போயிருப்பாங்க. அண்ட் டாக்டருமே உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவங்க கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லிட்ரலி உங்களையுமே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலியும் சரி, ஜேஹோப்புடைய ஃபேமிலியுமே சரி, உங்களை விட்டு பக்கம் நகர்ந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னாலுமே உங்கள் அத்தை இல்லை உங்கள் அம்மா யாராச்சும் ஒருத்தர் உங்கள் கூட தான் வருவாங்க. ஓகே, அந்தளவுக்கு நீங்கள் லிட்ரலி ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சுடா அந்த இன்சிடெண்ட் நடந்து. நீங்கள் அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளவே போயிருந்திருப்பீங்க. டிப்ரெஷனுடைய லாஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம சுகாவுமே அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்பார். இப்போ நீங்கள் அதில் தானே இருக்கீங்க. மறுபடியும் உங்களுக்கு என்ன தோணும், அதே தாட்டு தான் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
அகெயின் நீங்கள் வந்து அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ், இப்போ டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தூங்க மாட்டாங்க, அதுக்காக அவங்களுக்கு பில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்து மறுபடியுமே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் உங்கள் அம்மா கொஞ்சம் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டீங்க. அதே மாதிரி ஜேஹோப் தான் உங்களை அப்படி அள்ளி அணைச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு சேர்த்துறாரு ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி நீங்கள் ஒரு 2 days வந்து அன்கான்ஷியஸில் இருந்திருப்பீங்க. அண்ட் மறுபடியுமே ஒரு 1 week அப்புறம் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. லிட்ரலி லைக் நீங்கள் வந்து உங்கள் பெட்டை விட்டு வந்து நீங்கள் கீழவே இப்போ இறங்குறது இல்லை. லிட்ரலி லைக் ஒரு பைத்தியம் பிடிச்சவங்க ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்த பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கடா. உங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது, பட் கண்ணை கூட சிமிட்டாமல் நீங்கள் அதே சீலிங்கை தான் படுத்து பார்த்துட்ருக்கீங்க. ஜேஹோப்பும் சரி, உங்கள் அம்மா உங்கள் அப்பா யாருமே சரி உங்கள் ரூமை வீட்டு பக்கம் கூட நான் விடுறதில்லை. லைக் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எதுவுமே உங்கள் ரூமில் உங்களுக்கு கை கட்டுற மாதிரி எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறதில்ல. இந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி டேஸ் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days இந்த மாதிரி போயிருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து. அண்ட் ஒரு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட ரூமில் இருக்காங்க. நீங்களுமே அப்போ டேப்லெட் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. மிட் நைட் ஒரு 1:30 1:45 இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் போக எழுவுறாங்க. பார்த்தா உங்களை பெட்டில் ஆளை காணும். உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான் உயிரே இல்லை, கத்துறாங்க, எங்கம்மா இருக்கன்னிட்டு. நீங்கள் வீட்டில் எங்கேயுமே இல்லை, ரெஸ்ட் ரூமில் பார்க்குறாங்க, மேலே மொட்டை மாடியில் பார்க்குறாங்க, கிச்சனில், அவங்க பெட்ரூமில், எல்லா ரூம்லேயுமே பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவுமே ஹாலில் தான் தூங்கிட்டு இருந்திருப்பார். அவருமே கதறாரு, ஒரே பொண்ணு இல்லையா, எங்கே போயிருப்பீங்க நேற்று. அவ்வளோ கதறி அழுகுறாங்க. அந்த டைமில் அவங்க அப்பா ஜேஹோப்புக்கு கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒயனை காணும்ப்பா அப்படின்ட்டு. அவருமே வந்து அங்கே தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அவர் அந்த மாதிரி மேலே மொட்டை மாடியில் போயிட்டு அந்த மேலேருந்து பார்த்தா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீட்லலாம் போகிறது வர்றது தெரியும் இல்லைடா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் ஓடி வந்திருப்பீங்க. அதை வந்து அவர் பார்த்துட்டாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, அவள் இங்கே தான் இருக்கா, இங்கே தான் வர்றா அப்படின்ட்டு. அவங்களுமே உங்கள் அப்பா அம்மாவுமே வண்டி எடுத்துகிட்டு உடனே அங்கே தான் போயிருப்பீங்க, வர்றாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு தேன் ஞாபகம் வந்திருக்கும். இப்போ நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் மெதுவாக உங்கள் அம்மா டிஸ்டர்ப் பண்ணாமல் சத்தம் போடாமல் எழுந்திரிச்சு வெறும் காலையும் அப்படியே ஓடி வர்றீங்க. ஓடி வந்துட்டு அங்கே தான் வெளியே அவங்க கேட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, தேவுடைய ரூம் வந்து மேலே இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர். அந்த ரூமில் அங்கே தான் இருக்கும். அந்த ரூமையே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லிட்ரலி லைக் இந்த பைத்தியம் பிடிச்சவங்க ஒரு இடத்த பார்க்குறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜேஹோப்புமே உங்களை பார்த்துட்டு ஓடி வந்திருப்பார். நீங்கள் அவரை அங்கே பார்த்துட்டு, டே நீ இன்னும் உள்ளே தானே தூங்கிட்டுருப்ப, எனக்கு பார்க்க மாட்டியா, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், எந்திரிச்சு வந்து என்னை வெளியே பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி உளறிட்டுருக்கீங்க. ஜேஹோப்புக்கெல்லாம் இதை பார்த்து அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. நீங்கள் அழுகுறதுக்கு முன்னாடி அவரு கதறி அழுகுறாரு. ஜேஹோப்புடைய அப்பா அம்மாவுமே வந்திருப்பாங்க, அண்ட் உங்கள் அப்பா அம்மா வந்திருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ அழுகுறீங்க. அண்ட் ஜேஹோப் உங்களை பிடிச்சி உழுக்கிறாரு. உங்களுக்கு அந்த ஃபீலே இல்லை, எனக்கு டேட்டேவை பார்க்கணும், அவனை வர சொல்லுங்க அப்படின்ட்டு. பட் இந்த பக்கம் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 week முன்னாடியே அவர் வந்து காலேஜுக்கு மறுபடியும் கிளம்பி போயிருந்திருப்பாருடா. அவருக்கு வந்து உங்களை பற்றி எந்த ஃபீலுமே கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிறது. அவருக்கு தேவை அவருடைய லைஃப் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கார். நீங்களுமே அவ்வளோ நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவர் போனது எதுவுமே. அவர் இன்னும் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஜேஹோப்புமே உங்களுக்கு ஷோல்டரை பிடிச்சி ஆடுறாரு, உங்களுக்கு ஃபீலே இல்லை. கையை பிடிச்சி அழுகுறாரு. அவர் கையை எடுத்து அவருடைய கை கூப்பின மாதிரி அழுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழுகுறாரு. உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அண்ட் லிட்ரலி ஜேஹோப் உங்கள் காலையே விழுந்துட்டார். வயன் இந்த மாதிரி பண்ணாது, என்னால் நீ இந்த மாதிரி இருக்கிறத பார்க்க முடியல அப்படின்ட்டு. நீங்களுமே அழுகுறீங்க. அப்போ தான் கீழே பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து எல்லாம் பேசியிருந்திருப்பாங்க, நீங்கள் வந்து கவனிச்சிருந்துருக்க மாட்டீங்க.
ஜேக்கப் வந்து இப்போ உங்கள் காலில் விழுந்து கெஞ்சுறாரு இல்லையா, என்னால் உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியலன்னுட்டு. அப்போ தான் நீங்கள் கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூப்பிடுறீங்க அவரை, ஜே மாமா அப்படிங்கிறீங்க. ஜேஹோப்புமே உடனே என்னடா என்ன வேணும் சொல்லு அப்படின்ட்டு எந்திரிக்கிறாரு. எனக்கு தேவை பார்க்கணும், நீங்கள் என்ன டீக்கிட்டு கூப்பிட்டு போகிறீங்களான்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான், ஜேஹோப் இன்னுமே உடஞ்சிட்டாரு, கதறி அழுகுறாரு. இல்லைம்மா உனக்கு அவன் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீங்களும் இல்லை எனக்கு தேதான் வேணும், அவன் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன்னு அழுகுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் டேக்கிட்ட வந்து நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, நீ முதல்ல போய் அதை செய்யன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு, இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. லிட்ரலி நீங்கள் அழுகுறீங்க. ஜேஹோப் வந்து உங்கள் காலையே பிடிச்சிட்டாரு. நான் இருக்க நீ எதுக்கு அவங்ககிட்ட போகிற, நான் இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் அப்போ கீழே பார்க்குறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் உன்னை எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறது தெரியுமா, நீ பிறந்ததுலேருந்து நீ எனக்கு மட்டும்தான்னு சொல்லி எங்கள் வீட்டில் என்னை வளர்த்தாங்க. கிட்டத்தட்ட நீ பிறந்து 19 வருஷம் ஆகுது, நான் உன்னை 19 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னாலாம் உனக்கு கண்ணு தெரியலையான்னு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அது எதுவுமே காதில் விழலை. உங்களுக்கு இப்போ டேட்டே தான் வேணும் அப்படின்ட்டு. எனக்கு டேட்டே தான் வேணும், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு டேட்டே தான் வேணும்னு அழுகுறீங்க. ஜேஹோப்புமே என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி உங்கள் வீட்லேயுமே தெரியும் ஜேஹோப்புக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் அவர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணார் இல்லையா, அது வந்து உங்களுக்கே ஷாக்காக இருக்குது, இந்த நிலமையில் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த நிலமையில் விட்டால் ஒயனை வந்து சமாளிக்கிறது கஷ்டமாயிடும், நீங்கள் உடனே மேரேஜுக்கு ரெடி பண்ணிங்க, நான் அவளை சமாளிச்சுக்கிறேன், ஆஃப்டர் மேரேஜ் அவள் கண்டிப்பாக மாறிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. லிட்ரலி உங்களுக்கு வந்து அந்த தாட், அவங்க பேசுகிற பேச்சு கூட உங்களுக்கு காதில் விழலை. உங்களுடைய மைண்டு ஃபுல்லாகவுமே மேலே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே உங்களை எப்படி சொல்கிறது, ஜேஹோப் வந்து உங்களை அப்படியே குண்டு கட்டாக தூக்கி உங்கள் அப்பா வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த வண்டியில் அப்படியே உங்களை மடி மேலேயே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க. நீங்கள் வள்ளி ஃபுல்லாக அழுந்துக்கிட்டே வரீங்க. நான் டேட்டுக்கிட்ட தான் இருப்பேன், நான் அந்த வீட்டுக்கு வெளியே வாச்சு விட்டுருங்க, நான் உன்னை ரூம் ஜன்னலை பார்த்துட்டியாச்சு, நான் நைட் ஃபுல்லாக அங்கேயே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கதறீங்க. அவ்வளோதான், ஜேஹோப்பெல்லாம் உங்களை விடவே இல்லை, விட்டால் நீங்கள் போயிடுவீங்க அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி உங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டு உங்களை அப்படியே கஷ்டப்பட்டு தூங்க வச்சுருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி 1 வீக்கு போயிருக்கோண்டா. இந்த 1 வீக்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, சடனாக ஃபிக்ஸ் ஆனதால் ஜேஹோப்புக்கும் உங்களுக்கும் மேரேஜ், இந்த ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த பர்ச்சேசிங், இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது, இந்த இன்விடேஷன் எல்லாமே கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி சடனாக எல்லாருக்குமே அப்படிங்கிறதால ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இன்விடேஷன் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. மீன்ஸ் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, பட் வேறு யாருக்கும் கொடுக்கல. அண்ட் இதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 டேஸ்லேயே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி தான் தினமும் அவ்வளோ கதறி அழுகுறீங்க. அண்ட் எவ்வளோ அழுந்தாலும் இப்போது அதெல்லாம் வந்து அவங்க வந்து கேர் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போது அவங்களுக்கு தேவை உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் ஜேஹோப் கூட. அது ஒரே நோக்கத்தோட உங்களுக்கும் அவருக்குமே அந்த மேரேஜ் டேவும் வந்திருக்கும். லிட்ரலி நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு ஓடிடலாம், எனக்கு இந்த வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க விடலை. ரொம்ப கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வந்து அந்த மேடையில் உட்கார வைக்கிறாங்க, மணமேடையில். நீங்கள் கதறி அழுகுறீங்க, எனக்கு இது கல்யாணம் வேண்டாம் அப்படின்ட்டு. லிட்ரலி உங்கள் கையை ஒருத்தர் 2 பேர் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அமைக்க உட்கார வச்சுருக்காங்க. அண்ட் ஜேஹோப்புக்குமே ஒரு சின்ன ஸ்மைல், பட் கண்ணில் அவ்வளோ வலி. அதோடு உங்களுக்கு தாலியுமே கட்டுறாரு. நீங்கள் அவ்வளோ அழுகுறீங்க தாலி கட்டும்போது, எனக்கு வேண்டாம் நீ கட்டாத அப்படின்ட்டு. நீங்கள் அவ்வளோ கதறியுமே ஜேஹோப் வந்து விடலை, என்னெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இப்படி கட்டும்பொழுது கிட்ட வந்து வருவோம் இல்லையா, அப்போ காது கிட்ட சொல்லிகிட்டே கட்டுறாரு, எல்லாம் சரியாயிடும், நீ அழுவாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு. நீங்கள் இல்லை எனக்கு வேண்டாம், நான் கழட்டி தூக்கி எறிஞ்சிருவேன், நீ கட்டாத அப்படின்னு கத்துறீங்க.
அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகல. லிட்ரலி தாலி கட்டினதுமே உங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. நீங்கள் எந்திரிக்க பார்க்குறீங்க, பட் அதுக்குள்ளே ஜேஹோப் வந்து பிடிச்சிட்டார் உங்களை. இறுக்கமாக வந்து அப்படியே உங்களை சைடு அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை அடிக்கிறீங்க பின்னாடி முதுகில், என்னை விடு அப்படின்ட்டு. ஜேஹோப்பா அவன் விடவே இல்லை. அண்ட் அது கட்டினதுக்கப்புறம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்லடா, இந்த 3 டைம் சுற்றுவாங்க இல்லையா அக்னியை. ஆக்சுவலி எனக்கும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. பட்டு நான் வந்து கிறிஸ்டியன்டா, அது ரிச்சுவல்ஸ் பற்றியெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஓகே, அதே மாதிரி சுற்றணும் அப்படிங்கிறாங்க. உங்களை விட்டால் நீங்கள் எப்படியும் எஸ்கேப் ஆகிடுவீங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அதே மாதிரி உங்களை குண்டு கட்டாக அப்படியே அந்த ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டே உங்களை வந்து அந்த 3 டைம் அந்த அக்னியும் சுற்றி வந்திருப்பார். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எதுவுமே அவ்வளோவா நடந்திருக்காதுடா. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் அழ ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் ஜேஹோப்புக்குமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ இப்போ இதோட போதும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் இது எதுவுமே நடந்திருக்காது உங்கள் மேரேஜில். லைக் இந்த தாலி கட்டும் பொழுது இந்த மாதிரி மட்டும்தான் ஒரு சில ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஃபோட்டோலாம் எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அண்ட் அவ்வளோதான். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நைட்டும் அன்றைக்கி நைட் ஆகுது, ஃபர்ஸ்ட் நைட் தான். நீங்கள் ஜேஹோப் ரூமில் உட்காந்துட்ருக்காரு, உங்களை அப்படியே ரெடி பண்ணி கூப்பிட்டு வராங்க. லிட்ரலி நீங்கள் இன்னமும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. அண்ட் ரூமில் விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் அவ்வளோதான். அந்த ரூம் கிட்ட நின்றவங்களே அந்த டோரை லாக் கூட பண்ணல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க கையில் பால் சொம்போட. அண்ட் ஆஃப்டர் தட் ஜேஹோப்புமே நீங்கள் வந்துடுறத பார்த்துருந்துருப்பாரு. அப்படியே அவரே வர்றாரு உங்கள் பக்கத்தில். உங்களுக்கு வந்து அவர் பக்கத்தில் வரும்பொழுது ஒரு பயமாக இருக்குது. அண்டு எப்படி சொல்கிறது, ஒரு நர்வஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேஹோப்புக்கு பார்க்குறீங்க. அவர் வந்ததுமே டோரை லாக் பண்ணுறாரு. அண்ட் அப்படியே உங்கள் கையில் இருக்க அந்த பால் சொம்பு வாங்கி அப்படியே பக்கத்தில் ஒரு டேபிளை வச்சுட்டு அப்படியே உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு கட்டிலில் உட்கார வைக்கிறாருடா. நீங்களுமே அப்படியே அவரே பார்த்துட்டு போய் உட்காடுறீங்க. லிட்ரலி உங்களுக்கு கண் ஃபுல்லாக அப்படி அழுது உங்கள் முகமெல்லாம் அப்படியே வீக்கமாக இருக்குது, கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு. அண்ட் அவருமே கீழே அப்படியே உங்கள் கால்கிட்ட முட்டி போட்டு உட்கார்றாரு. நீங்கள் அவர் அந்த மாதிரி பண்ணதுமே உங்களுக்கு இன்னமும் அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே அவர்கிட்ட ஜேஜே மாமா எனக்கு டேட்டே தான் வேண்டும் அப்படின்னு அப்பவும் நீங்கள் அதுதான் சொல்கிறீங்க. ஜேஹோப்புமே அப்படியே கீழே குனிஞ்சு அவ்வளோ அழுகுறாரு உங்கள் கையை பிடிச்சிட்டு. என்ன நான் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அண்ட் அவருமே நான் உன்னை எத்தனை வருஷமாக லவ் பண்ண தெரியுமா அப்படிங்கிறாரு. பட் நீங்களாம் எதுவுமே கண்டுக்கலை. அண்ட் அவருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. அப்புறம் சரி நீ தூங்கு, எதுவும் மனசில் போட்டு நினச்சிக்காத, நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. நீங்களுமே அதே மாதிரி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்து இருந்திருப்பீங்க. அண்ட் அவருமே உங்கள் பக்கத்தில் தான் படுக்கிறாரு, பட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாருடா. அந்த எண்டில் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, இவர் இந்த எண்டில் படுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகுது. பட் சேம் தான், உங்ககிட்ட எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. லைக் ஒரே மாதிரி இருக்கீங்க. அண்ட் மேரேஜ் ஆனதுமே என்ன, நெக்ஸ்ட்டு ஹனிமூன் தானே, அதையுமே பிளான் பண்ணுறாங்க. இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி தாண்டா, ரொம்ப தூரத்துலலாம் எங்கேயுமே நீங்கள் போகலை. ஜேஹோப் தான் உங்களுக்குமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி இருந்திருப்பார். ஆக்சுவலாக இந்த ஹனிமூன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு அடுத்த நாளே போகிற மாதிரி, அன்றைக்கி நைட்டு கிளம்புற மாதிரி. உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கார் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மட்டும் ட்ரைவ் பண்ணி ஜேஹோப் ட்ரைவ் பண்ணுற மாதிரி. அண்ட் நீங்கள் ஜாலியாக ஜஸ்ட் நீங்கள் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரிடா. உங்களுக்கு டிரைவர் போட்டால் கூட உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டிரைவர் கூட போட்டிருக்க மாட்டாங்க. அண்டு அவரே உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, ட்ரெஸ்ஸு, இன்னர்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவரே எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் வந்து அது எதுவுமே கண்டுக்கல. உங்களுக்கு வந்து உங்கள் தாட் இங்கே இல்லவே இல்லை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நைட் ஆனதுமே நீங்களும் கிளம்பிருந்துருப்பீங்க. அந்த எப்படி சொல்கிறது, கிளம்புறீங்க நீங்கள், அவ்வளோதான். ஏறி உட்காந்ததுமே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேஹோப்புமே சரி ஓகே அவள் தூங்கிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்ட்டு விட்டுருந்துருப்பார். அண்ட் நீங்களுமே அங்கே போய் சேர்ந்துருந்துருப்பீங்க. அண்ட் ஜேஹோப் உங்களை எழுப்பி அதே மாதிரி ரூமில் போய் தூங்க வச்சுருப்பார். அவருமே தூங்கியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க.
லைக் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புது இடம் இல்லையா, கொஞ்சம் மாறுதல் இருக்குது உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றீங்க அண்ட் மொபைல் எடுக்கிறீங்க, எடுத்தாவே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை சேவரி நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க வால்பேப்பர் அப்படின்னா டேவுடைய ஃபோட்டோ தான் வச்சுருப்பீங்க. அண்ட் அதை பார்க்குறீங்க, மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அழுகிற சவுண்டை பார்த்து ஜேஹூக்குமே எந்திரிச்சிருந்துருப்பார். அண்ட் அவர் வந்ததுமே நீ என்னாச்சுமா, ஏன்டா அழுகுற அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து உங்களை வாடி பூடின்னு கூப்பிட மாட்டார், வாட போடான்னு தான் கூப்பிடுவார். செல்லமாக இந்த மாதிரி பாசமாக கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கூப்பிடுவார். நீங்கள் என்னடா ஆச்சு, எதுக்கடா அழுகுற அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்களோ இன்னுமே அவர் பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்பாங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் அவர் ஷோல்டரில் சாஞ்சு இன்னமும் கதறி கதறி அழுகுறீங்க. அவர் அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்க ஃபோனை பார்க்குறாரு. அவருக்குமே புரியுது நீங்கள் இதுக்காக தான் அழுகுறீங்க அப்படின்ட்டு. அவருமே அப்படியே மெதுவாக உங்கள் முதுகை தட்டி கொடுக்குறாரு, அழுவாதம்மா நான் இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களுமே கொஞ்சம் சமாதானம் ஆகிருப்பீங்க. அப்புறம் நீங்களே அவர் ஷோல்டர்லேருந்து எழுந்திருப்பீங்க. அண்ட் அவருமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாரு அண்ட் ஃபுட் எடுத்துகிட்டு வர்றாரு. ஆக்சுவலி உங்கள் ரூம்க்கே வந்திருக்கோம் ஃபுட்டு, நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்திருக்க மாட்டீங்க, எனக்கு வேண்டாம் பசிக்கலன்னு சொல்லியிருப்பீங்க. பட் ஜேஹோப் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. நீங்களுமே ஓகே ஓரளவுக்கு ஒரு 4 வயசு சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி வெளியில் போகிறீங்க, சுற்றுறீங்க அண்ட் வரீங்க. இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் நார்மல் ஆகுறீங்க. வெளியில் போக கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் ஹேரு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்குமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அண்ட் அப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் வருது. பட் இருந்தாலுமே அந்த ஞாபகம் வராத மாதிரி நம்ம ஜேஹோப் பார்த்துக்கிறாரு. அண்ட் இதே மாதிரி தான்டா லிட்ரலி உங்களுக்கு நீங்கள் வந்து 1 வீக் நீங்கள் போயிருந்திருப்பீங்க. இந்த 1 வீக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஜேஹோப் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. லைக் பேசுகிறது நார்மலாக இந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட கம்ஃபர்டபுள் ஆகும் இல்லையா, நமக்கு ஒருத்தர்கிட்ட பழக கம்ஃபர்டபுள் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி நீங்களுமே கம்ஃபர்டபுள் ஆகிட்டு கொஞ்சம் நார்மலாகவே அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் அவ்வளோவா வர்றதில்ல. ஏன் அப்படின்னா ஜேஹப் உங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. லிட்ரலி லைக் உங்களுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் உங்களுடைய இன்னோவேர்ஸ்லேருந்து மொத்தமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டீங்க அப்படின்னா எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் டவல் மறந்துட்டீங்க அப்படின்னாக்க அவரே உங்களுக்கு டவலெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அண்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு தலை துவட்டி விடுறது. உங்களுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும்டா, இந்த இடுப்புக்கு கீழே வரையுமே இருக்கும் உங்களுக்கு முடி. அவரே உங்களுக்கு தலை துவட்டி விடுறது, அந்த சிக்கெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவரே உங்களுக்கு தலை சீவி விடுறது. இந்த மாதிரியெல்லாம் அவர் உங்களை நிறைய டேக் கேர் பண்ணுறாரு. ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது, டேப்லெட்ஸ் உங்களுக்கு டைமிங் கொடுக்கறது. ஏன்னா டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள அடிக்கடி கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் எடுப்பாங்க இல்லையா, அண்ட் அதோடு உங்களுக்கு எந்தெந்த டைமுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களா, டீ காஃபி இந்த மாதிரி அவ்வளோ பார்த்து செய்கிறாரு. இப்போது எப்படி அப்படின்னா நீங்கள் டேங்க்கு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது அந்த மாதிரி இப்போ ஜேஹப் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு பார்க்கும் பொழுது அப்படி தான் தெரியுது. எல்லாமே லிட்ரலி உங்களுக்கு ஸ்லிப்பர்லேருந்து அவரே போட்டு விடுறாரு. அந்தளவுக்கு உங்களை வந்து அவ்வளோ கவனிச்சிக்கிறாரு, அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. உங்களுக்கே ஒரு மனசு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இதுவரையும் நீங்கள் தேவங்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேரிங், ஒரு லவ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. இப்போ புதுசாக நம்ம புதுசாக யாராச்சும் நம்மக்கிட்ட ஒரு ஃபீல், ஒரு பாசம் காட்டினா நமக்கு நம்மளுக்கே தெரியாமல் ஒரு அட்ராக்ஷன் வரும் இல்லையாடா, அந்த மாதிரி உங்களுக்குமே ஜேஹூப் மேலே ஒரு அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்குது. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் அந்த ஃபீலை வந்து நீங்கள் ஹார்ட் வரையும் கொண்டு போகலை. இல்லை வேண்டாம், நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நமக்கு தேயாங் தான் அப்படின்ட்டு மறுபடியுமே நீங்கள் யோசிக்கிறீங்க. அண்ட் இதே மாதிரி அந்த 1 வீக்கும் போயிருக்கும். நீங்கள் வீட்டுக்குமே ரிட்டர்ன் வந்திருப்பீங்க. அண்ட் இப்போது நீங்கள் காலேஜ் போகணும் இல்லையா, நீங்கள் காலேஜ் போகணும்னு சொல்லி ஜேஹோப் கிட்ட கேட்குறீங்க. பட் ஜேஹோப் வந்து உங்களை அலோவ் பண்ணல. அண்ட் இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 days போயிருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க இல்லையா ஒர்க்கு, நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருந்திருப்பீங்க இல்லையா, அந்த ஒர்க்குமே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்
கூப்பிட்டுருந்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் கவுன்சிலிங்குமே ஜேஹப்போட போயிட்டு அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் உங்களை இப்போ சென்னையிலே உங்களுக்கு ஒர்க் கிடச்சிருக்கும். ஆக்சுவலி ஜேஹோப்புமே சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கார். உங்களுக்குமே சென்னையில் ஒர்க்கு கிடச்சிருச்சு. இப்போது உங்களுடைய காலேஜுமே அங்கே சென்னையில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்களுமே சரி ஓகே ஒர்க்கு இந்த மாதிரி கிடச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஜேஹோப் கிட்ட கேட்குறீங்க. அவருமே கேட்குறாரு உங்களை, உனக்கு என்ன தோணுது நீ உனக்கு என்ன விருப்பம்னு உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நீ அதை செய். நான் உன்னை இதை செய் அதை செய், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா, அதை நீ என்ன என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அவருமே சரி உன்னுடைய விருப்பத்துக்கு நான் எப்போவுமே தடையாக நிற்க மாட்டேன். உன்னுடைய விருப்பம் என்னவோ லைக் யோர் விஷ் இஸ் மை கமெண்ட் அப்படின்னுவாங்க இல்லையா, எப்படி சொல்கிறது, உன்னுடைய விருப்பம் என்னுடைய கட்டளையா என்ன ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருமே சொல்கிறாரு. உங்களுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது. ஏன்னா இது வரையும் என்கிட்ட இந்த மாதிரி ஃபீலெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. இவ்வளோ ஸ்வீட் வேர்ட்ஸ், இந்த மாதிரி பாசமாக பேசுகிறது, கேர் பண்ணுறது, இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. அந்த ஃபீல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டு, அதே மாதிரி நீங்கள் கவுன்சிலிங்கும் போயிட்டு அந்த சென்னையில் அந்த ஒர்க்கு அது எல்லாமே இன்னும் நீங்கள் நெக்ஸ்ட் மந்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் 1ஆம் தேதி இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. அண்டு நீங்கள் தூங்கிட்டுருங்க ஒன் டே. லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆப்போசிட் சைடு ஜேஹோப் சைடு நீங்கள் திரும்பி படுக்கல, நீங்கள் ஒரு பக்கம் திரும்பி படுத்திருக்கீங்க, ஜேஹோப் ஒரு பக்கம் திரும்பி படுத்திருக்காரு. அண்ட் ஜேஹோப் லிட்ரலி உங்கள் சைடு இப்போ திரும்பி படுக்கிறாரு. அவங்கள பார்க்குறாரு அப்படியே, உங்கள் ஹேரு நெக்கு, நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சுடிதார் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. பின்னாடி இந்த நாட் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க. பேக் போஸ் பார்க்கும்பொழுதே ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறாரு ஒவ்வொரு ஃபீச்சர் பார்க்குறாரு. உங்கள் கை கால் உங்கள் ஹிப்பு அந்த ஷேப் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் பார்க்குறாரு. அப்படியே மெதுவாக உங்கள் பக்கத்துலேயுமே வர்றாருடா. லைக் அவங்க கழுத்துக்கு கீழே கை போட்ட மாதிரி படுப்போம் இல்லையா, இப்போது உங்கள் கழுத்துக்கு கீழே அவர் கை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவருடைய கை மேலே படுக்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி உங்களை அப்படியே உங்கள் தலையை தூக்கி அப்படியே அவருடைய கை மேலே வச்சுக்கிட்டு உங்களை அப்படியே இன்னொரு கை உங்கள் செஸ்டோடு சேர்த்து ஹக் பண்ண மாதிரி ஹக் பண்ணி உங்களுக்கு பின்னாடி தலையில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. இது உங்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா இதுவரையுமே மேரேஜ் முடிச்சுட்டு ஜேஹோப் உங்ககிட்ட இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்திருக்க மாட்டார். இது ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை தள்ளி விடுறீங்க. பட் அவர் உங்களை இறுக்கமாக சேர்த்து பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களாலேயுமே அவரை ஃபோர்ஸ் பண்ணி தள்ள முடியல. உங்களுக்குமே அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. அப்படியே நீங்கள் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுதுடா. அண்ட் நெக்ஸ்ட்டு மார்னிங் நீங்கள் அவர் கையில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. அவர் கொஞ்சம் நார்மலாக படுத்துட்டு இருக்காரு. நீங்கள் இன்னும் அவர் கையில் தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. எழுந்திரிச்சு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் கீழே போயிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி தான் டேஸ் போகுது. இன்னொரு நாளும் அதே மாதிரி தான். அவர் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டார். நீங்கள் தூக்கத்திலே பிறண்டு போயிட்டு அவருடைய ஷோல்டர் இருக்கு இல்லையா, அவருடைய கை மேலே உங்கள் தலையை வச்சுட்டு அவரை கட்டி பிடிச்ச மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி மார்னிங் எந்திரிக்கிறீங்க. நீங்கள் எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி அவர் மேலே கை கால் போட்டு அவர் கை மேலே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் எந்திரிக்கிற போது அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் மேலே கையை போட்டு இன்னொரு அவருடைய காலையை தூக்கி உங்கள் மேலே போட்டு தூங்கியிருப்பார். உங்களால் முடியல. ஹார்ட் பீட் உங்களுக்கு இப்போ ரைஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டைமாக. ஏன்னா அவர் அவ்வளோ க்ளோஸில் நீங்கள் பார்க்குறீங்க. அன்னைக்கு கூட இங்கே அவ்வளோ நோட் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க அவ்வளோ க்ளோஸில். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம், லிட்ரலி ரொம்ப நாள் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜேஹோப் அவ்வளோ க்ளோஸில் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. மெதுவாக எந்திரிக்கிறீங்க. உங்களால் அவரை கையை காலை தூக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவரை கை காலெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் லிட்ரலி ஓடியே போயிட்டீங்க பாத்ரூம்க்கு.
அந்த ஹார்ட் பீட் எல்லாம் கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் வந்திருப்பீங்க. இதே மாதிரி டேஸ் போயிருக்கும்டா. அண்ட் நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுற டேட்டுமே வந்திருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் காலேஜுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ஜேஹோப்புமே அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதனால் அவங்க லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒர்க்கு கிடச்சிதா அந்த மாதிரி அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். அண்ட் நீங்கள் ஏன்னா அந்த டைமில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்காதுடா நீங்கள் எப்போ ஒர்க்கு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ கன்ஃபார்ம் ஆனதுமே நீங்களே கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பீங்க, இந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு வேலை கிடச்சிது, இந்த மாதிரி என்னால் ஸ்டடீஸ் வந்து ரெகுலரில் பண்ண முடியாது, நான் கரஸில் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு சில காலேஜில் வந்து இந்த மாதிரி கரஸில் போடலான்டா, ஏன்னா நான் படித்த காலேஜில் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க நீங்கள் கரஸ்லேயே பண்ணலான்ட்டு. அண்ட் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு சாட்டர்டே இந்த மாதிரி டேஸில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களுமே ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி நீங்களுமே உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அதே மாதிரி ஜேஹோப்பு நீங்கள் பேக் பண்ணிவிட்டு சென்னையுமே போய் சேர்ந்துருப்பீங்க. அண்ட் அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கார். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கார். மோஸ்ட்லி அவருக்கு வந்து மீட்டிங் அப்படின்னாலும் அந்த ஆன்லைன்லேயே மீட்டிங்கெல்லாம் அட்டைன் பண்ணிக்கிடுவார். நீங்கள் ஒர்க் ஃபஸ்ட் டே போகிறீங்க, அவர் அவ்வளோ உங்களுக்கு மார்னிங்கே எழுந்திரிச்சு ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் லிட்ரலி அவருக்கு பிடிச்ச ஃபுட்டை விட உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் அவரே சாப்பிட்றாரு. அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் அவர் சமைக்கவே செய்கிறாரு. உங்களை ஒரு வேலை லிட்ரலி ஒரு காஃபி கூட வந்து காஃபி அவரே போட்டு உங்களை வந்து எழுப்பி விடுறாரு. அந்தளவுக்கு உங்களை டேக் கேர் பண்ணுறாரு. உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாரு, உங்களுக்கு மேட்சிங் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து என்ன ஸ்லிப்பரு, என்ன ஹேர் பேண்டு, என்ன கிளிப் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, என்ன பேங்கிள், வாட்ச்சு, லிட்ரலி மொத்தமுமே அவர் தான் வந்து உங்களை இப்போ டேக் கேர் பண்ணி உங்களை வேலைக்கு கிளப்பி விடுறது அண்ட் உங்களுக்கு ஃபுட்டு ஊட்டி விடுறது. லிட்ரலி ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவரே உங்களுக்கு ஊட்டி விட பழகிருந்திருப்பார். நீங்களும் அதுவே வந்து பழகிருந்திருப்பீங்க. லிட்ரலி அவரை ஊட்டி விடல அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூட மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ மாறிட்டீங்க. அண்டு எல்லாமே உங்களுக்கு புது ஃபீலிங் இல்லையா? உங்களுக்குமே பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அண்ட் அவரே உங்களை ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பார். அண்ட் ஒரு 10:30 11 o'clock கால் பண்ணுறாரு, டீ குடிச்சியா காஃபி குடிச்சியா இல்லை நான் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு. நீங்களுமே பேசியிருந்திருப்பீங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாமாம்மா அப்படின்ட்டு. என்ன நீங்கள் அவரை மாமான்றதுன்னு கூப்பிடுவீங்க, அதே மாதிரி பழகிட்டு. அண்டு இப்படியே ஈவினிங் வந்து அவரே உங்களை பிக்கப் பண்ணிப்பார். அண்ட் ஆஃப்டர்நூனில் கால், ஏன் சாப்பிட்டியாடா அப்படின்ட்டு. நீங்களும் சாப்பிட்டேன் மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஒர்க் முடிஞ்சதா, மீட்டிங்கா, எப்போ மீட்டிங், உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸியா, இந்த மாதிரி தான் கேட்பீங்க. லைக் லிட்ரலி இதே மாதிரி டேஸ் போகுது. அண்ட் சர்டைன் டே இப்போ வந்து உங்களுக்கு செமஸ்டரும் ஆரம்பிக்குதுடா செகண்ட் இயரில். அண்ட் நீங்களுமே காலேஜ் போகிறீங்க. ஜேஹோப்புக்கு உங்களை காலேஜ் அனுப்புறதுக்கே மனசு இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த காலேஜ்லாம் போயிட்டு எக்ஸாம் எழுதி ஆகணும். பட் இருந்தாலுமே அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப அவருக்கே தெரியும் இல்லையா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்கன்னுட்டு. மறுபடியும் நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பழையசில் ஞாபகம் வரும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கேட்குறாரு, வயன் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி தான் ஆகணுமாட்டா அப்படின்ட்டு. நீங்களுமே என்னம்மாம்மா பேசுகிறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல அப்படிங்கிறீங்க. சரிடா உனக்கு என்ன விருப்பமோ நீ அது பண்ணு அப்படிங்கிறாரு. உங்களுக்குமே புரியுது அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் நீங்களுமே வந்து இப்போ காலேஜ் போயிருப்பீங்க. அண்ட் இப்படியே அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டெயாங் சைட் பார்க்கலான்டா. டெயாங் வந்து இப்போது அப்போருந்து அவர் உங்களை வேணாம் சொல்லி விட்டு வந்திருப்பார் இல்லையா, அப்போருந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னு பார்க்கலாம். அண்ட் அப்போது வந்திருப்பார், வந்து ஒரு 1 வீக் வந்து அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அண்ட் ஆஃப்டர் தட் அவர் சின்ன சின்ன விஷயத்தையுமே நோட் பண்ணியிருந்திருப்பார். ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்கிறது, அந்த ஷூ வந்து பாலிஷ் போடாமல் இருக்கிறது, அந்த டை மேட்சிங் இல்லாமல், அண்ட் டைமிங் ஒரு இந்த பிரேக் டைம் ஆச்சுன்னா அவருக்கு வந்து ஜூஸு
இந்த மாதிரி பப்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா, அந்த லன்ச் டைமில் நீங்களே அவருக்கு லன்ச்சில் வாங்கி கொடுப்பீங்க. அது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். லிட்ரலி அவருக்குமே உங்கள் மேலே வந்து இப்போ லவ் வந்திருக்கும். அண்ட் அவருக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே பரவாயில்ல, அவள் வந்து என்னை விட்டு எங்கேயுமே போயிருக்க மாட்டா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அண்ட் இதே மாதிரி நீங்கள் காலேஜுக்கு வர்றது அவரையுமே பார்க்குறாரு. அவர் உங்களை பார்க்குறது ஜேஹோப்புமே நோட் பண்ணியிருந்திருப்பார். பட் நீங்கள் தேவை பார்க்கலை. நீங்கள் நேராக உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க அண்ட் எக்ஸாமுமே முடிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. பட் வந்து இன்னுமே எக்ஸாம் எழுதியிருந்திருப்பார். அண்ட் அதனால் அவரால் உங்களை கேட்ச் பண்ண முடிஞ்சிருக்காது. அண்ட் நீங்களுமே எக்ஸாம் முடிச்சுட்டு ஜேஹோப் கால் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் அவருமே உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அண்ட் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஆஃபீஸ் போயிருந்திருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி தான்டா டேஸ் போகுது. அண்ட் ஃபைனல் டேவும் வருது, அந்த எக்ஸாமுக்கான ஃபைனல் டே. நீங்கள் இந்த மாதிரி நீங்களுமே போகிறீங்க. அண்ட் இன்னைக்கு டேயோங் வந்து முடிவே பண்ணிட்டாரு உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்னுட்டு. அண்ட் அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரியே நீங்களுமே எக்ஸாம் வந்து சீக்கிரம் முடிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் டேயோங்குமே ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அவகிட்ட நான் எனக்கு பேசி ஆகணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு வெளியே வரும்பொழுதே அவருமே எந்திரிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருந்திருப்பார். ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. லிட்ரலி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, யாராக இருக்கும் நம்ம கையை பிடிச்சி இழுக்கிறாங்களே அப்படின்ட்டு. திரும்பி பார்த்ததுமே உங்களுக்கு வந்து கோபம் வருது. அவரை பார்த்ததுமே அவர் கையை நீங்கள் உதறி விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. மறுபடியும் ஓடி வந்து ஒயன் நில்லு அப்படின்ட்டு கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அவர் கையை வந்து எடுக்க தான் பார்க்குறீங்க. பட் அவர் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கிறதால உங்களுக்கு கை வந்து வலிக்கவே ஆரம்பிக்குது. அப்புறம் கேட்குறீங்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படிங்கிறாரு. நீங்களோ என்ன சொல்லணும் டே உனக்கு? நான் உன்னால் இவ்வளோ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது போதாத உனக்கு? இனிமேலும் நான் வந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா, இல்லை நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. தேக்கோ நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. அவருக்கே லிட்ரலி கண்ணில் தண்ணி கலங்குது. என்னை மன்னிச்சிடுவோயன், நான் இத்தனை வருஷம் நான் புரிஞ்சிக்கல. ஏதோ ஒரு ஈகோவால், நீ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு ஈகோவால் நான் உன்னை வந்து இத்தனை வருஷமாக வெறுத்துட்டு இருந்தேன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். நீ அந்த ஜேஹோப் வேண்டாம், நீ என் கூட வந்துரு அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு வெறி ஆயிட்டீங்க நீங்கள் அப்போவே. அப்படி எங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த வேகம் வந்ததுன்னு தெரியல. அப்படியே அவர் கையை உதறி விட்டுட்டு பலார்னு ஒரு அறை. அந்த டைமில் வந்து ஜேஹோப் வந்து கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருப்பாருடா வண்டியில். அண்ட் நீங்கள் அவர் அறையிறதுமே அவர் பார்த்துருந்துப்பார். அண்ட் நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு அவருமே கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்க்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, உன்னால் நான் பைத்தியக்காரி மாதிரி நான் பின்னாடி இத்தனை வருஷம் சுற்றிட்டு இருந்தேன். ஒரே ஒரு தடவை எனக்கு உன்னை பிடிக்கல, இல்லை நீ எத்தனை வருஷம் சுற்றினாலும் சாகிற வரைக்குமே நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிருந்திருப்பேன். ஆனால் இத்தனை வருஷம் என் வாழ்க்கையை நீ வீணாக்கிட்டல. உன்னால் தான்டா எத்தனை தடவை நான் சாக போனேன் தெரியுமா? கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் கையை கட் பண்ணிக்கிட்டதெல்லாம் காட்டுறீங்க. சொல்லி அவருக்குமே கண்ணில் தண்ணி வருது. நீங்களுமே அழுவுறீங்க. ஆனால் எப்போ நான் எப்படி சொல்கிறது, நீ என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்ட. அது எல்லாமே அப்போ எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான்டா லவ் என்னன்னு தெரிஞ்சது எனக்கு. எப்போ தெரியுமா? என் ஜேஜே மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டனோ அதை விட என்னை நல்லா பார்த்துக்கிறாருடா அவர் தான்டா. இனிமேல் எனக்கு எல்லாமே அவர் தான். நீ எல்லாம் என் கால் தூசிக்கு கூட சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கிளம்பி போயிருந்திருப்பீங்க. நீங்கள் வர்றதை பார்த்ததுமே ஜேஹோப்புமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். நீங்களுமே வண்டியில் ஏறி உட்காந்து கிளம்பி இருந்திருப்பீங்க. லிட்ரலி லைக் நீங்கள் வண்டியில் வந்து இந்த டபுள் சைட் கால் போட்டு உட்காருவோம்லடா, அந்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜேஹோப்பை வந்து கட்டி பிடிக்கிறீங்க. நீங்கள் கட்டி பிடிக்கிறது அவருக்குமே ஃபீல் ஆகுது. அவருடைய வயிற்றை சேர்த்து கட்டி பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அவர் பின்னாடி முதுகில் அழுவுறீங்க. அப்படியே வீட்டுக்கு போகிற வழியிலேயே
நீங்கள் அழுகுறது அவருடைய ஷர்ட் நனையுது, அவருக்குமே தெரியுது நீங்கள் அழுகுறீங்க அப்படின்ட்டு. அவருக்குமே கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுகுறத பார்த்து. அண்ட் அதோடு நீங்கள் வீட்டுக்குமே போயிருந்திருப்பீங்க. வீட்டுக்கு போனதுமே நீங்களுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றீங்க. ஜேஹோப்புமே உங்களுக்கு ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியிருந்திருப்பார். தட்டில் போட்டுட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போயிட்டு அவரை பேக் ஹக் பண்ணுறீங்கடா. அவருக்கே ஷாக்கு. அவர் அப்படி ஒரு டைம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார். என்ன பண்ணுறா இவ அப்படின்ட்டு. நீங்கள் அவர் பின்னாடி முதுகில் கட்டி பிடிச்சிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே ரஃப் பண்ணிவிட்டு அழுறீங்க. என்ன சாரி மாமா, நான் உங்களை இத்தனை வருஷமாக நான் உங்களை புரிஞ்சிக்கல, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் எவ்வளோ ஹர்ட் ஆனனோ அதே மாதிரி தானே நீங்களும் ஹர்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அழுவுறீங்க. ஜேஹோப்புக்குமே நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது. அண்ட் அவருமே அந்த பேக் ஹக்கை வந்து உங்களை கையை பிடிச்சிட்டு இப்போ ஃப்ரெண்ட் பக்கம் திரும்புகிறாரு. நீங்கள் மறுபடியும் இப்போ ஃப்ரெண்டில் ஹக் பண்ணுறீங்க. அவர் செஸ்ட்டில் தான் உங்கள் ஃபேஸ் இருக்குண்டா, அவ்வளோ அழுவுறீங்க. அண்ட் அதோட எப்படி சொல்கிறது, ரொம்ப அவருமே அழுகுறாரு, நீங்களுமே அழுகுறீங்க. அண்ட் உங்கள் ஃபோர்ஹெட்லேயே அவர் கிஸ் பண்ணி உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. அவர் சொல்கிறாரு, அம்மா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நீ என் உயிரே நீ தான், நீ இல்லைன்னா நான் இல்லை தெரியுமா. அண்ட் நீ அன்னைக்கு உன் கையை எடுத்துக்கிட்ட பார்த்தியா, அன்னைக்கு அவ்வளோதான், உனக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் நானுமே உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிக்க முடியாது. நீ மேலே எவ்வளோ உயிராக இருந்தியோ அதை விட நான் உன் மேலே உயிராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃப்ளாஷ்பேக் பார்க்கலான்டா. ஜேஹோப்புடைய வீட்டில் ஆக்சுவலி உங்களுக்கும் அவருக்குமே ஒரு 10 years ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லையா. நீங்கள் பிறந்ததுமே உங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஆக்சுவலி 2 பேருக்குமே நீங்கள் முறை பொண்ணு தானே. அதனால் ஜேஹோப்புடைய வீட்டில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பிறந்ததுலேருந்தே சொல்லி 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 வளர்த்துருப்பாங்க. அவருக்குமே பிறந்ததுலேருந்தே, நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அவர் 10 years அப்படின்னா ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருக்கும் இல்லையா. அப்போதுலேருந்து உங்களை பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பார். உங்கள் மேலே அவ்வளோ லவ், அவ்வளோ எப்படி சொல்கிறது, அளவு கடந்த பாசம் உங்கள் மேலே. அந்த மாதிரி உங்களை பைத்தியக்காரத்தனமாக அவருமே லவ் பண்ணியிருந்திருப்பார். நீங்கள் வந்து பின்னாடி சுற்றும் பொழுது ஜேஹோப் வந்து உங்கள் பின்னாடி சுற்றி இருந்திருப்பார். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டேக்காக ஒவ்வொன்று பண்ணும் பொழுதுமே ஜேஹோப் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் நின்று எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பார். கண்ணில் ஒரு வலி அண்டு உதட்டில் ஒரு சிரிப்பு, அப்படி தான் அவர் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்திருப்பார். என்னதான் அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அவருக்கு ஒரு சிரிப்பு வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் சிரிக்கிறீங்க, நீங்கள் சிரிக்கிறத பார்க்கும்பொழுது அவருக்குமே ஒரு சிரிப்பு வரும். இந்த மாதிரி வந்து இத்தனை வருஷமாகவே அவர் இந்த மாதிரி தான் உங்களை தூரத்துலேருந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பார். அவருக்கு உங்கள் ஸ்கூல்லேருந்து கால் வரும் இல்லையா, ஒரு தடவை உடம்பு சரியில்லை அப்படிங்கும் பொழுதும் அவர் தான் அடித்து பிடிச்சி வண்டி எடுத்துகிட்டு ஓடி வருவார் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்டு ஃபைனலி உங்களை கல்யாணம் பண்ணும் பொழுது தான் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். லிட்ரலி நீங்கள் வந்து இந்த கல்யாணம் வேண்டாங்கும் பொழுது அவருக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் இருந்திருக்கும். அண்ட் இது எல்லாமே சொல்கிறாரு. அண்ட் அதோடு இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு அவர்கிட்ட மிங்கிள் ஆகியிருக்கீங்க இல்லையா, அதையுமே சொல்லி அவ்வளோ சொல்லி அழுகுறாரு. உங்களை ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே அவருக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி, ஓகே மாமா, இனிமேல் நான் உங்களை வந்து என்னால் டோட்டலாக மறக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்களுமே சொல்கிறீங்க. அந்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை கேட்டதுமே ஜேஹோப்புமே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. உங்களை இன்னுமே இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அண்ட் நீங்களுமே அவரை கிஸ் பண்ணுறதை பார்த்து சிரிக்கிறீங்க. அண்ட் இப்போ வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் உங்களுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட பார்க்குறாரு. பட் நீங்கள் வந்து இல்லை எனக்கு பசிக்கல மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே கொஞ்சமாவது சாப்பிடுடா அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை வேண்டாம், எனக்கு கூடவே கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களுமே கொஞ்ச நேரம் அப்படியே பெட்டில் கடல் பண்ணிவிட்டு அவர் தூங்கலை, பட் நீங்கள் அவருடைய செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அவர் உங்களை அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்ருக்கீங்க.
அண்ட் இதே மாதிரி தானே டேஸ் போகுது. அண்ட் சர்டன் டேயில் அவருக்கு ஒரு டைரியுமே கிடைக்குது. என்ன டைரி அப்படின்னா உங்களோட டைரி தான். நீங்கள் தேவை என்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்களோ அன்னையிலேருந்தே ஒரு டைரி எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. லிட்ரலி லைக் உங்களுடைய விஷஸ் இருக்கும் இல்லையா, நான் டே கூட இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், நான் இன்றைக்கி டேக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரி எனக்கு நாங்கள் சாப்பிட்டோம், ஒன்றா சாப்பிட்டோம், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ டேவை லவ் பண்ணுறீங்க, இதுவரையும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே அந்த டைரியில் எழுதியிருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி அவருமே நீங்கள் ஒர்க்கு போயிட்டுருக்க டைமில் வந்து படிச்சிருந்திருப்பார். அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் ஃபைனலாக நீங்கள் வந்து என்ன எழுதியிருப்பீங்க அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, டே என்ன வேணாம் சொல்லிட்டான் அப்படின்ட்டு டே அன்னைக்கு என்னென்ன பேசினாரோ அது எல்லாத்தையுமே அந்த டைரியிலையுமே எழுதியிருந்திருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக உங்களை மேரேஜ் அண்ட் ஜேஹோப் இந்த மாதிரி உங்களை நல்லா பார்த்துக்கிறார் இல்லையா, அது எல்லாத்தையுமே எழுதிட்டு லாஸ்ட்டில் நான் ஜேஹோப் வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு அதையுமே நீங்கள் எழுதியிருந்திருப்பீங்க. அண்ட் அவருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதில் நிறைய விஷயஸுமே நீங்கள் எழுதியிருந்திருப்பீங்க. லிட்ரலி லைக் டே கூட என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே ஒரு விஷயம் நீங்கள் எழுதியிருந்திருப்பீங்கடா. அண்ட் அது எல்லாமே படித்து முடிச்சுட்டு அவருமே ரெடியாக கிளம்புறாரு உங்களை பார்க்க. கிளம்பிட்டு அவங்களுக்குமே கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பார் நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களை வெளியவும் கூப்பிட்டு போகிறாரு. லைக் மால் தான் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு அந்த கேம்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு உங்களை அப்படியே ஜாலியாக உங்களை விளையாட வைக்கிறாரு. அண்ட் ஷாப்பிங், அந்த மால் போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்பு, காஃபி ஷாப்பு, அண்ட் டின்னர் போகிறீங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் பீச்சுமே போயிருந்திருப்பீங்க. அண்ட் பீச்சில் அப்படியே கை கோத்துட்டு 2 பேருமே ஜாலியாக நடந்து போகிறீங்க அந்த மணலில். உங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேஹோப்போடு இருக்கிறது. அண்ட் இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த இவ்வளோ நாளில் நீங்கள் அவருக்கு லிட்ரலி ஃபாலோ ஆகவும் ஆரம்பிச்சிருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உங்கள் மனசு வந்து இப்போ டேவை வந்து நினைக்கலை. லிட்ரலி உங்களுக்கு வந்து ஜேஹோப்பை தான் நீங்கள் நினைக்க தோணுது உங்களுக்கு. அண்ட் அதையுமே நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க அப்படி நடக்கும் பொழுது, மாமா அப்படின்ட்டு கூப்பிடுவீங்க. என்னடா அப்படிங்கிறது எனக்கு இப்போது டே ஞாபகம் அவ்வளோவா வரமாட்டேங்குது மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேஹோப்புக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரிடா அப்படிங்கிறாரு. அண்ட் எனக்கு அதை விட வேறு ஒருத்தர் ஞாபகம் வருது மாமா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவர் தான் மறுபடியும் அவருக்கு ஹார்ட் பீட் வந்து நின்று போச்சு. அவர் என்னாச்சுடா, யாருடா அது அப்படின்னு கேட்குறாரு. அது வேறு யாரும் இல்லை மாமா, நீங்கள் தான் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் லிட்ரலி சிரிச்சிட்டாரு. ரொம்ப சத்தம் போட்டு சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களுமே அவரை ஹக் பண்ணிக்கிட்டு அவர் இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவருக்கு வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. அதுதான் அவருக்கு வந்து ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகுது. அப்படியே கண்ணமெல்லாம் சவுக்குது, காதெல்லாம் சவுக்குது, வெக்கத்தில் அப்படியே மனுஷன் ஒரே ஷையாக வர்றாரு. நீங்கள் உடனே என்னம்மா ஷை ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விளையாடிட்டு இருக்கீங்க. அண்ட் அவருமே ஒய்யன் விட்டுடா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. நீங்களுமே பின்னாடி, அவரும் பின்னாடி நீங்களுமே துரத்திட்டு ஓடி போயிட்டு அவர் பின்னாடி பிடிக்கிறான்னு சொல்லி அவரை கேட்ச் பண்ணி அவருமே கீழே விழுந்து அவர் மேலே நீங்களும் விழுந்து இந்த மாதிரி அப்படியே விளையாடிட்டு இருக்கீங்க. அண்ட் அதோட நீங்கள் கொஞ்ச நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. சேம் கர்டில். அண்ட் இதே மாதிரி டேஸ் போயிட்டுருக்குடா. அண்டு நீங்கள் ஊருக்குமே வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஊரில் வந்து திருவிழா அப்படின்ட்டு. அந்த டைமில் ஜேஹோப் என்ன பண்ணியிருந்திருப்பார், என் கிளம்பு, ரெடி ஆகிட்டு கிளம்புடா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுக்குமாம்மா, இப்போ தானே நம்ம வந்தோம், கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே சரிம்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுடா, அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிறாரு. அவருமே லிட்ரலி லைக் அந்த திருவிழா டைம் இல்லையா, அந்த டைமில் ரொம்பவே சவுண்டாக தானே இருக்கும் அந்த ரேடியோ அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு. அண்ட் ஈவினிங் டைமும் ஆகுதுடா, ஜேஹோப்புமே உங்களை எழுப்புறாரு, எந்திரிடாவோ என்ன எந்திரிடா அப்படின்ட்டு. நீங்களுமே எந்திரிச்சு ரெடியாக இருந்திருப்பீங்க. அண்ட் இந்த நைட் டைம்லலாம் அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே பாட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு டான்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையாடா. அண்ட் அதே மாதிரி நீங்களுமே ரெடி ஆகிட்டு வந்திருப்பீங்க. அண்ட் ஜேஹோப்புமே ரெடி ஆகிட்டு அப்படியே உங்களை வெளியில் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படி உங்கள் கை கோத்துட்டு ஜாலியாக அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்களும் அவருமே
அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு நடந்து போகிறீங்க. லிட்ரலி இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகிடுச்சுடா, ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் பேசிட்டு போகிறத பக்கத்தில் இருந்து அவங்க வீட்டில் இருந்து தேவுமே பார்த்துருந்துருப்பார். அவருக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம வயனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அவளுக்கு, இது நமக்கு தேவை தான் அப்படின்ட்டு. அண்ட் அவருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு சட்டிலான ஒரு ஸ்மைல். ஓகே, வயன் எங்கே இருந்தாலும் அவள் கஷ்டப்பட்டதுக்கு அவள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் தேவை பற்றியெல்லாம் அவ்வளோவா நினைக்கிறதே இல்லை இப்போல்லாம். ஃபுல்லாக நீங்கள் ஜேஹோப் மேலேயே நீங்கள் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த ஊரையே நீங்கள் அப்படியே கை கோத்துட்டு சுற்றி வரீங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன அந்த விஷ் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டைரியில் எழுதியிருப்பீங்க அப்படின்னா, நான் கூட இந்த மாதிரி நான் மால் போகணும், இந்த மாதிரி கேம்ஸ் ஒன்றில் போயிட்டு நான் அவர் கூட சேர்ந்து ஒன்றா விளையாடணும், அண்ட் பீச் போகணும், நான் பார்க் போகணும், அண்ட் நான் ஒன்றா அவர் கூட காஃபி ஷாப் போகணும், ஐஸ்கிரீம் ஷாப் போகணும், ஹோட்டல் போயிட்டு நான் அவர் கூட சாப்பிடணும். அண்ட் ஃபைனலாக இதே மாதிரி நான் அவர் கூட கை கோத்துட்டு இந்த ஊரையே நான் சுற்றி வரணும், இந்த ஊருக்கே நான் அவர்கிட்ட இந்த ஊருக்கே நான் காட்டணும், நானும் டேவும் ஒன்றா இருக்கோம், டே எனக்கு மட்டும்தான், நான் டேக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க விஷயமே நீங்கள் முடிச்சிருந்துருப்பீங்கடா. நீங்கள் அதில் எழுதியிருந்த ஒவ்வொரு விஷயமே ஜேஹோப் எல்லாத்தையுமே நிறைவேற்றிருந்திருப்பார். பட் உங்களுக்கு அந்த தாட்டே வந்திருக்காது நீங்கள் விஷ் எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலாக இந்த டேவும் லைக் நீங்கள் அதே மாதிரி அந்த ஊரையுமே நீங்கள் சுற்றி வந்துட்டு லாஸ்ட்டில் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருப்பீங்க அண்ட் சாப்பிட்ருந்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி உங்கள் அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறீங்க. என்ன பக்கத்து தெருவு தானே, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணுறதால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா அப்படியே ஜேஹோப்புடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரி, ஓகே, பசங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி நீங்கள் உங்கள் ரூமில் படுத்துட்ருக்கீங்க, ஜேஹோப்புமே வந்திருப்பார் ஃப்ரெஷ் ஆகிட்டு, நீங்களுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் அப்படியே பக்கத்துலேயே படுக்கிறாரு. நீங்கள் அப்படியே மெதுவாக போய்ட்டு அவருடைய செஸ்ட்டில் தலை வச்சு சாஞ்சி படுக்கிறீங்க, ஹக் பண்ண மாதிரி. அவர் அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அண்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒயன் அப்படிங்கிறாரு, நீங்களும் சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. உன்னுடைய விஷ் எல்லாமே நிறைவேறிடுச்சா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியலை, என்ன சொல்கிறீங்க மாமா, நீங்கள் என்ன விஷ் அது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன ஒயன் பேசுகிற, நீ தானே உன்னுடைய விஷ் நான் இந்த மாதிரி டே கூட இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ எழுதிருந்த. பட் நீ டே கூட இல்லை, நீ உன்னுடைய ஹஸ்பண்ட் கூட பண்ணியிருக்க. அது எல்லா விஷயமே நான் உனக்காக நிறைவேற்றிருக்கேன். நீ உனக்கு நம்ம இது எல்லாம் பண்ணும்பொழுது நான் உன்னை வெளியில் கூப்பிட்டு போகும்போது உனக்கு அது தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் நீங்களே யோசித்து பார்க்குறீங்க, ஆமாம் நம்ம இது எல்லாமே எழுதணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு கண்ணு கலங்குது அண்டு ஜேஹோப்புமே புரியுது. அண்ட் அதே மாதிரி உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரப்போஸும் பண்ணுறாரு. ஏன்னா ஆக்சுவலி இதே மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பார், தவிர உங்களை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்க மாட்டார். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே தலையை தூக்கி பார்க்குறீங்க அவரை. நீங்களுமே ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ மாமா அப்படிங்கிறீங்க. அவருக்கு அவ்வளோதான், அவ்வளோ ஷாக்கு. என்ன சொல்கிற ஒயன், மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறாரு. ஐ லவ் யூ டூ மாமா அப்படிங்கிறீங்க. மறுபடியும் கேட்குறாரு, மறுபடியும் சொல்கிறீங்க. இதே மாதிரி ஒரு 5 to 6 டைம் கேட்டிருந்துருப்பார். நீங்களுமே சலிக்காமல் சொல்லியிருந்திருப்பீங்க. அவ்வளோ சிரிப்பு அவருக்கு, நீங்களுமே சிரிக்கிறீங்க. அண்ட் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாருடா, நீங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க கண்ணை மூடி. அண்ட் உங்கள் கண்ணில் கிஸ் பண்ணுறாரு, ஒவ்வொரு கண்ணிலையும் நீங்களுமே அப்படியே அக்செப்ட் பண்ணுறீங்க. அண்ட் நோஸில் கிஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண பொழுதெல்லாம் ஒவ்வொரு கிஸ்க்குமே ஒன்று சொல்லியிருப்பார், இந்த ஃபோர்ஹெட் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, அந்த காற்று ஆடும்பொழுது அந்த முடி இந்த ஃபோர்ஹெட்டில் படும் பார்த்தியா, அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் கண்ணில் கிஸ் பண்ணும்பொழுது இந்த கண்ணில் தான் நீ என்னை ஒவ்வொரு தடவையும் அப்படியே கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருப்பார். அந்த நோஸ் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் நோஸு. அண்ட் கிஸ் பண்ணிவிட்டு இந்த நோஸ் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, பார்க்கவே ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருந்திருப்பார். அண்ட்
உங்களுக்கு கன்னத்தில் கிஸ் பண்ணியிருந்திருப்பார். அந்த டைமில் உங்களுக்கு வந்து சிரிக்கும் பொழுது கன்னத்தில் வந்து குழி விழுண்டா. அதனால் இந்த குழி நீ சிரிக்கும்போது இந்த குழி விழுது பற்றியா, அந்த குழியில் தான் நான் ஒவ்வொரு தடவையும் விழுறேன், இன்னும் லவ்வில் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கன்னத்துலேயுமே கிஸ் பண்ணுறாரு. அண்ட் ஃபைனலாக உங்கள் கண்ணை பார்க்குறாரு மறுபடியும். அண்ட் அவருடைய கண்ணால் பெர்மிஷன் கேட்குறாரு உங்ககிட்ட. நீங்களுமே தலையை ஓகே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் அதோட உங்களுக்கு லிப்ஸுக்குமே ஒரு பீக் பண்ணியிருப்பார். அதோட இந்த லிப்ஸ் இருக்குது பார்த்தியா, என்னால் முடியல ஒயன், ஒவ்வொரு தடவை நான் உன்னை பார்க்கும்பொழுதும் அப்படியே இதை கடித்து சாப்பிட்டுடணும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே லீன் பண்ணுறாருடா. அண்ட் அதே மாதிரி லிப்ஸை கேப்சர் பண்ணி பேஷனேட்டாக இருந்த கிஸ் வந்து ரஃப்பானது ரொம்பவே ரஃப்பாகுது. லிட்ரலி லைக் அப்படியே ஜாலைன் போகிறாரு, நெக்கு, செஸ்ட்டு. அண்ட் நீங்கள் வந்து திருவிழா அப்படிங்கிறதால சாரீ தான் போட்டிருந்துருப்பீங்க. அதே மாதிரி சாரீ ரிமூவ் பண்ணுறாரு. அண்ட் அப்படியே உங்கள் ப்ளவுஸோடு சேர்த்து உங்கள் செஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாரு. உங்களுக்கு வந்து இது எல்லாமே புது ஃபீலாக இருக்குது. அண்ட் உங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களுமே சைமல்டேனியஸாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அவருடைய ஷர்ட்டு எல்லாமே கழட்டியிருந்திருப்பீங்க. அண்ட் அவருடைய பனியன், அவர் வேஷ்டி தான் கட்டியிருந்திருப்பார். அண்ட் அதையுமே கழட்டியிருந்திருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்குமே ஜேஹோப் வந்து உங்களுடைய ப்ளவுஸ் வந்து இப்போ பின்னாடி ஊக்கு வச்ச மாதிரி இருக்கும்டா. அவருமே அப்படியே நீங்கள் படுத்துட்ருக்கிறவங்கள அப்படியே கீழே கைவிட்டு அந்த ப்ளவுஸ் ஒவ்வொன்றுத்தையுமே கழட்டி எடுக்கிறாரு. அண்ட் அதோடு உங்கள் ப்ரேசருமே அதோட ஒன்றோட சேர்த்து கழட்டி ப்ளவுஸு ப்ரேசர் மொத்தமே கழட்டி தூக்கி போட்டிருந்துருப்பார். அப்புறம் நீங்கள் பெட்டில் தான் லையாக இருப்பீங்க, பார்க்குறாரு. அவ்வளோதான், மனுஷன் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படியே சக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ப்ரெஷர் தாங்கலை, அப்படியே மவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் அதோடு அப்படியே கீழே ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி கீழே உங்களோட இன்ஸ்கர்ட், இன்னோவேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்குமே நீங்கள் அதே மாதிரி ரிமூவ் பண்ணியிருந்திருப்பீங்க இன்னோவேர் எல்லாமே. அண்ட் அவரையுமே கீழே போட்டு நீங்களுமே அவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்களுமே லிட்ரலி அவருக்கு செஸ்ட்டில் எல்லாம் சக் பண்ணும்பொழுது அவருக்கே டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஓ ஏன் என்னடி பண்ணுற அப்படிங்கிறாரு. நீங்களுமே என்ன இத்தனை நாள் டா போட்டு கூப்பிட்டுருந்த, என்னடா உனக்கு இன்றைக்கி டீ கேட்குது அப்படிங்கிறீங்க. நீ என்னடி மாமனை டா போட்டு சொல்கிற அப்படின்னு அவருமே கேட்குறாரு. லிட்ரலி நீ அப்படி சொல்லும்போது நான் சொல்கிறது இல்லைடா தப்பு, உனக்கு மூடிட்டு படுறா அப்படின்ட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்டு மறுபடியும் நீங்கள் சக் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி செஸ்ட்டு, ஆப்ஸு இந்த மாதிரிலாம் போயிட்டு கீழே போகிறீங்க. அண்டு கீழேயுமே பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களையுமே அவர் கீழே போட்டு அவரே வர்றாரு. அண்ட் அதே மாதிரி இன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது, கத்துறீங்க, வலிக்குதுடா மாமா அப்படின்ட்டு. அண்ட் அவர் கொஞ்சம் பொறுத்துக்கூட அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நீங்கள் அந்த கிஸ் பண்ணதில் அண்ட் அந்த உங்களுடைய கவனம் வந்து இந்த கிஸ்ஸில் வந்ததால் அங்கே வந்து உங்களுக்கு பெயின் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேஷனட்டாக இருந்தது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரஃப்பாக போகுது. அப்புறம் வைல்டாகவே போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 ரவுண்ட் 3 4 5 கிட்டத்தட்ட 6 to 7 போயிடுச்சு. உங்களால் அவ்வளோதான் முடியல, நீங்கள் வந்து ஃபெயிண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க. அண்ட் இன்னமுமே ஜேஹோப் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கார். உங்களால் முடியல, கதறீங்க, மாமா என்னால் முடியல, விட்டுடா, வலிக்குதுடா, ஃபஸ்ட் டைம்டா, உனக்கே தெரியும்லடா அப்படின்னு கத்துறீங்க. ஆனாலுமே அவர் இல்லை பையன், எனக்கு இது பத்தலை, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே ரஃப்பாக பண்ணுறாரு. நீங்களா இன்றைக்கி ஒரே நாள் எல்லாம் முடிச்சிடலாம் பிளான் பண்ணியிருக்கியா, விட்றா அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் அப்படியே நீட்டாகவே வந்து உங்களை பெட்டில் லைட் ஆகிற வைக்கிறாரு. அவருமே பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் அவரோட செஸ்ட்டில் படுத்துக்கிட்டு அவரை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு வலிக்குதுடா மாமா அப்படின்னு சொல்லி அழுவுறீங்க. அவருமே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கில் ரஃப் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் அதே மாதிரி நீங்கள் அந்த பெயின்லேயே தூங்கியிருந்திருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நீங்கள் வந்து அவரை கட்டி பிடிச்ச மாதிரி தூங்கலை, அவர் வந்து உங்களை பேக்காக பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிருப்பார். அண்ட் அதே மாதிரி எழுந்திரிச்சவர் இப்போது பின்னாடி அந்த நெக்கில், காதில், இந்த மாதிரி ஷோல்டரில், எங்கள் கையில் இந்த மாதிரியெல்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
அந்த ஃபீலுக்கு நீங்களுமே எந்திரிச்சிருந்துருப்பீங்க. என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்களே தூக்கத்தில் கேட்க, என்ன என்ன எந்திரிச்சிட்டியா, சரி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாரு. ஆரம்பிக்கலாமா, என்னடா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னடி இப்படி சொல்கிற, நைட்டு கிட்டத்தட்ட நம்ம 7 ரவுண்டு தாண்டி போனோம், நான்லாம் எத்தனை பிளான் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. நீங்களா அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே போயிடுச்சு, இங்கே பாரு என்னால் முடியாதுன்னு சொல்லி எந்திரிக்கிறதுக்குள்ளே அப்படியே உங்களை அப்படியே எப்படி 2 கையிலையும் லாக் பண்ணிவிட்டு 2 காலுமே லாக் பண்ணிட்டாரு. அண்ட் அதே மாதிரி பேக் ஹக் பண்ண பொசிஷன்லேயே இன்சர்ட் பண்ணி மறுபடியுமே உங்களுக்கு வந்து காலையிலேயே மனுஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பார். அண்ட் இதே மாதிரி தான்டா அவங்க லைஃப் வந்து எப்படி சொல்கிறது, வியை வந்து டோட்டலாகவே நீங்கள் மறந்துட்டீங்க. அண்ட் ஜேஹோப்பை வியை வந்து எவ்வளோ நீங்கள் லவ் பண்ணீங்களோ அதை விட அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் என்ன அப்படின்றது என்னுடைய தாட் அண்ட் இதோடய நம்ம ஸ்டோரியும் முடிச்சிடலாம். அண்ட் இப்போ என்னோடய தாட் என்ன அப்படின்னா, நம்ம லவ் பண்ணுறவங்கள விட நம்மளை யார் லவ் பண்ணுறாங்களோ அது தாண்டா பெஸ்ட்டு. லிட்ரலி லைக் இது என்னுடைய ரியல் லைஃப்பில் நடந்தது தான். நம்ம லவ் பண்ணுறதை விட நம்மளை யார் லவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்டா. நான் ஃபீல் பண்ணி நான் என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் அனுபவிச்சதான்னு நான் சொல்கிறேன். அண்ட் இதோட நம்ம ஸ்டோரியை முடிச்சிக்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கடா. அண்டு ஸ்டோரியோடைய டியூரேஷன் எனக்கே தெரியுது, கிட்டத்தட்ட வந்து 2 hours ஆகிடுச்சு. அண்ட் லிட்ரலி ஐம் ரியலி சாரி. அண்ட் வியூஸ் போகுதா அப்படின்னா எனக்கே தெரிலடா, நம்ம புது சேனல் என்ன பார்க்கலாம் வியூஸ் போகுதா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் இதில் ஏதாச்சும் என்னுடைய மிஸ்டேக் இருக்குது, இல்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்க்கா, எனக்கு உங்கள் ஸ்டோரி லைன் பிடிக்கல, நீங்கள் ஏதாச்சும் என்ன ஃபால்ட் இருக்குது, எங்கள் வாய்ஸு பிடிக்கல, உங்கள் வாய்ஸ் சரியில்லை, உங்கள் வாய்ஸ் லோவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஓகேடா, பாய், டேக் கேர்.